ஓம் விநாயகர் ஸ்துதி. மூஷிகவாஹன மோதக ஹஸ்த ஷ்யாமளகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும். வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகுந்து வரும். வெள்ளி கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே. அப்பமுப்பொழுதும் ஆமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழவினை அருமே. ஓம் ஓம் ஸ்ரீராம அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் ஸ்ரீராமாய நமஹ. ஓம் ராமபத்ராய நமஹ. ஓம் ராமச்சந்திராய நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஓம் ராஜீவலோஷனாய நமஹ. ஓம் ஸ்ரீமதே நமஹ. ஓம் ராஜேந்திராய நமஹ. ஓம் ரகுபுங்கவாய நமஹ. ஓம் ஜானகி வல்லபாய நமஹ. ஓம் ஜைத்ராய நமஹ. ஓம் ஜிதாமித்ராய நமஹ. ஓம் ஜனார்த்தனாய நமஹ. ஓம் விஸ்வாமித்ர பிரியாய நமஹ. ஓம் தாந்தாய நமஹ. ஓம் சரணத்ராண தத்பராய நமஹ. ஓம் வாலி பிரமதனாய நமஹ. ஓம் வாக்மினே நமஹ. ஓம் சத்யவாசே நமஹ. ஓம் சத்யவிக்ரமாய நமஹ. ஓம் சத்யவ்ரதாய நமஹ. ஓம் व्रततराय नमः. ओम सदा हनुमदाश्रिताय नमः. ओम कौसलेयाय नमः. ओम करत्वंशिने नमः. ओम विराधवद पंडिताय नमः. ओम विभीषण परित्रात्रे नमः. ओम हरगोदंड खंडनाय नमः. ओम सप्तताल प्रभेत्रे नमः. ओम दशक्रिय शिरोहराय नमः. ओम जमदग्न्य महादर्पदलनाय नमः. ओम ताडगान्तहाय नमः. ओम वेद
वेदान्तसाराय नमः। ॐ वेदात्मने नमः। ॐ भवरोहस्य भेषजाय नमः। ॐ दूषणत्रिशिरो हन्त्रे नमः। ॐ त्रिमूर्तये नमः। ॐ त्रिगुणात्महाय नमः। ॐ त्रिविक्रमाय नमः। ॐ त्रिलोहात्मने नमः। ॐ पुण्यसारित्र कीर्तनाय नमः। ॐ त्रिलोकरक्षकाय नमः। ॐ तन्विने नमः। ॐ दण्डकारण्यकर्तनाय नमः। ॐ अहल्यासाव समनाय नमः। ॐ पितृभक्ताय नमः। ॐ वरप्रदाय नमः। ॐ जितेन्द्रियाय नमः। ॐ जिदक्रोधाय नमः। ॐ जिदामित्राय नमः। ॐ जहत्कुरवे नमः। ॐ वृक्षवानरसङ्गादिने नमः। ॐ चित्रकूट समाश्रयाय नमः। ॐ जयन्तत्राण वरदाय नमः। ॐ सुमित्रापुत्र सेविदाय नमः। ॐ सर्वदेवादिदेवाय नमः। ॐ मृदवानर जीविदाय नमः। ॐ मायामारीस हन्त्रे नमः। ॐ महादेवाय नमः। ॐ महाभुजाय नमः। ॐ सर्वदेवस्तुदाय नमः। ॐ सौम्याय नमः। ॐ ब्रह्मण्याय नमः। ॐ मुनिसंस्तुताय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोताराय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोताराय नमः। ॐ सुग्रीवेप्सित राजदाय नमः। ॐ सर्वपुण्यादिह बलाय नमः। ॐ स्मृदसर्वाह नाशनाय नमः। ॐ आदिपुरुषाय नमः। ॐ परमपुरुषाय नमः। ॐ महापुरुषाय नमः। ॐ पुण्योदयाय नमः। ॐ दयाशाराय नमः। ॐ पुराणपुरुषोत्तमाय नमः। ॐ स्मितवक्त्राय नमः। ॐ मितभाषिणे नमः। ॐ पूर्वभाषिणे नमः। ॐ राघवाय नमः। ॐ अनन्तगुणकम्बीराय नमः। ॐ तिरोदात्त गुणेत्तमाय नमः। ॐ मायमानुष सरित्राय नमः। ॐ महादेवादि पूजिताय नमः। ॐ सेतुकृते नमः। ॐ
ஊர்ஜிதவாராசயே நமக. ஓம் சர்வதீர்த்தமயாய நமக. ஓம் ஹரயே நமக. ஓம் ச்யாமாங்காய நமக. ஓம் சுந்தராய நமக. ஓம் சூராய நமக. ஓம் பீதவாசசே நமக. ஓம் தனுத்தராய நமக. ஓம் சர்வயஜ்ஞாதிபாய நமக. ஓம் யஜ்வனே நமக. ஓம் ஜராமரணவர்ஜிதாய நமக. ஓம் விபீஷண பிரதிஷ்டாத்ரே நமக. ஓம் சர்வாபகுண வாஜிதாய நமக. ஓம் பரமாத்மனே நமக. ஓம் பரஸ்மை பிரஹ்மணே நமக. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமக. ஓம் பிரஸ்மை ஜோதிஷே நமக. ஓம் பரஸ்மை தாம்னே நமக. ஓம் பராஹாசாய நமக. ஓம் பராத்பராய நமக. ஓம் பரேசாய நமக. ஓம் பாரகாய நமக. ஓம் பாராய நமக. ஓம் சர்வதேவாத்மகாய நமக. ஓம் பரஸ்மை நமக. ஓம் ஓம் ராம் ராமாய நமக. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 ஓம் 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 ஓம். ஸ்ரீ குருமார்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது தியானத்திற்குரிய ஸ்லோகங்கள். எங்கும் நிறைந்தவரும் எனினும் அன்பருக்கு உகந்த வடிவம் ஏற்பவரும் வெண்மையான ஆடை உடுத்தவரும் நிலவு போன்ற ஒளியுள்ளவரும் 4 கைகள் உள்ளவரும் ஆனந்தம் பொங்கும் முகமண்டலத்தை உடையவருமாகிய
கணபதியை எல்லா இடையூறுகளும் விலக்குவதற்காக வேண்டி தியானித்து வணங்குகின்றேன். பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லா காரியங்களின் ஆரம்பத்திலும் எவனை வணங்கி செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்களானார்களோ அந்த ஆனை முகத்தோனை நான் நமஸ்கரிக்கிறேன். 4 கைகளை உடையவளும் ஸ்படிக மணிகளால் ஆன அக்ஷமாலையை ஒரு கையில் கொண்டவளும் மற்ற கைகளில் வெள்ளை தாமரை, கிளி, புஸ்தகம் ஆகியவற்றை கொண்டவளும் குறுக்கத்திப்பூ, சந்திரன், சங்கு, ஸ்படிகம் இவற்றிற்கொப்பான காந்தியுடன் பிரகாசிப்பவளும் ஒப்பற்றவளுமாகிய அந்த வாக்தேவதை அருள் புரிபவளாக எப்போதும் எனது முகத்தில் வசிக்கட்டும். ராமராம எனும் இனிய சொல்லை இனிமையாக கூவிக்கொண்டு கவிதையாகிற கிளையில் ஏறி அமர்ந்திருக்கும் வால்மீகி எனும் குயிலை வணங்குகிறேன். கவிதை எனும் வனத்தில் சஞ்சரிக்கும் வால்மீகி எனும் முனிச்சிங்கத்தின் ராம கதையாகிற நாதத்தை கேட்டு யார்தான் சிறந்த கதியை அடையமாட்டார்? பிரசேதசின் புத்திரரும் மாசற்றவருமாகிய எவர் இடைவிடாது ராமச்சரித்திரமாகிய அமுத கடலை பருகியும் திருப்தி அடையவில்லையோ அந்த முனிவரை வணங்குகிறேன். கடலை குளம்படி போல் செய்தவனும் அரக்கர்களை கொசுவை போல் செய்தவனும் இராமாயணமாகிற சிறந்த மாலையின் ரத்னம் போன்று விளங்குபவனுமாகிய வாயுபுத்திரனை வணங்குகிறேன். அஞ்சனாதேவியின் ஆனந்த புதல்வனும் ஜானகியின் துன்பத்தை துடைத்தவனும் வானரத் தலைவனும் அக்ஷகுமாரனை கொன்றவனும் லங்கைக்கு பயம் விளைவித்தவனுமாகிய வீரனை வணங்குகிறேன். கடல் நீரை விளையாட்டாக கடந்து ஜானகியின் சோகமாகிற தீயை எடுத்துக்கொண்டு அதனாலேயே லங்கையை எவன் எரித்தானோ அந்த ஆஞ்சநேயனை கைகூப்பி வணங்குகிறேன். சிவந்த முகமுடையவனும் பொன் மலை போன்று கம்பீரமான தோற்றமுடையவனும் பாரிஜாத மரத்தடியில் வசிப்பவனும் வாயுபுத்திரனுமாகிய ஆஞ்சநேயனை தியானிக்கிறேன். எங்கெங்கு ராமன் புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் சிரமேற்கூப்பிய கையுடனும் ஆனந்த பாஷ்யம் நிறைந்த கண்ணுடன் தோன்றுபவனும் ராட்சசர்களுக்கு யமனை போன்றவனுமாகிய வாயுபுத்திரனை வணங்குங்கள். வாயுவேகம் மனோவேகம் உடையவனும் இந்திரியங்களை வென்றவனும் புத்திமான்களில் சிறந்தவனும் வானர கூட்டத்தின் தலைவனும் ஸ்ரீராமதூதனுமாகிய வாயுபுத்திரனை தலையால் வணங்குகிறேன். வால்மீகியின் முகமாகிற தாமரையிலிருந்து பெருகும் இராமாயணம் எனும் தேனை எவன் குவிந்த செவிகளாகிற அஞ்சலியால் நாள்தோறும் விருப்பத்துடன் நன்றாக பருகுகிறானோ அந்த புருஷன் பிறவி, நோய், மூப்பு, விபத்து, சாவு முதலிய கொடும் துன்பம் நிறைந்த சம்சாரத்தை விட்டு விஷ்ணுவின் அழியா பதவியை அடைகிறான். சமானம், சந்தி முதலிய சிறப்புடன் கூடியதும் சமமானதும் இனிமையும் பொருட்செறிவும் உடைய வாக்கியங்களால் அமைக்கப்பெற்றதும் வால்மீகி முனிவரால் செய்யப்பட்டதும் 10 தலை ராவணன் வதத்தையும் சொல்லுவதுமாகிய ராமச்சரிதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். வால்மீகி எனும் மலையிலிருந்து உற்பத்தியானதும் ராமன் எனும் சமுத்திரத்தை நோக்கி பாய்வதுமாகிய இராமாயணம் எனும் புண்ணியமான மகா நதி உலகை புனிதமாக்கட்டும்.
ஸ்லோகங்களின் சாரமான ஜலமுடையதும் சர்க்கங்களாகிற அலைகளுடன் கூடியதும் காண்டங்களாகிற முதலைகளையும் பெரு மீன்களையும் உடையதுமாகிய இராமாயணம் எனும் பெருங்கடலை வணங்குகிறேன். வேதத்தினால் உணரப்படும் பரமபுருஷன் தசரத புத்திரனாக தோன்றிய பொழுது வேதம் வால்மீகியிடமிருந்து இராமாயண வடிவில் தோன்றலாயிற்று. கற்பக விருட்சத்தடியில் அமைந்த ஸ்வர்ண மண்டபத்தின் நடுவில் மணிமயமான ஆசனத்தில் வீராசனமிட்டு சீதாதேவியுடன் அழகாக வீற்றிருப்பவனும், முன்னிருந்து ஆஞ்சநேயன் கேட்க தத்துவத்தை முனிவர்களுக்கு விளக்கி கூறுபவனும், பரதன் முதலியவர்கள் சூழவிருப்பவனும் சியாமள வர்ணனுமாகிய ஸ்ரீராமனை போற்றுகின்றேன். இடதுபுறம் சீதாதேவியும் முன்புறம் ஹனுமானும் பின்புறம் லக்ஷ்மணனும் இரு பக்கங்களிலும் பரத சத்ருக்கணர்களும் வாயு முதலிய திக்குகளில் சுக்ரீவன், விபீஷணன், யுவராஜாவான அங்கதன், ஜாம்பவான் முதலியோரும் சூழ நடுவில் இருக்கும் நீல தாமரை போன்ற சியாமல மூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குகின்றேன். லக்ஷ்மணனுடன் கூடிய ராமனுக்கு நமஸ்காரம். ஜனகபுத்திரியான அவருடைய தேவிக்கு நமஸ்காரம். ருத்ரன், இந்திரன், யமன், வாயு ஆகியோருக்கும், சந்திரன், சூரியன், மர்த்கணங்கள் ஆகியோருக்கும் நமஸ்காரம். ரகுகுலத்தில் உதித்தவனும் தசரதன் புதல்வனும் அளவிடற்கரியவனும் சீதையின் நாயகனும் ரகுவின் பரம்பரைக்கு ரத்ன தீபம் போன்றவனும் முழந்தாள் வரை நீண்ட கைகளை உடையவனும் தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடையவனும் அரக்கர்களை ஒழிப்பவனும் ஆகிய ராமனை வணங்குகின்றேன். ராமபத்ரன் என்றும் ராமச்சந்திரன் என்றும் அனைத்தும் அறிந்தவன் என்றும் ரகுநாதன் என்றும் சீதாபதி என்றும் போற்றப் பெறும் எனது நாயகனான ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம். புத்தி, பலம், புகழ், தைரியம், பயமின்மை, நோயின்மை, சோம்பலின்மை, தெளிந்த வாக்கு ஆகியவை ஹனுமாரை நினைப்பதால் சித்திக்கும். ஸ்ரீராமதூதன் என்று புகழ்பெற்றவனும் வாயுபுத்திரனும் பொன்போல் சிவந்த கண்களையும் தலைமயிரையும் உடையவனும் சீதையின் சோகத்தை போக்கியவனும் ராவணனை ஜெயித்தவனும் லக்ஷ்மணனுக்கு உயிரை அளித்தவனும் சஞ்சீவி மருந்து மலையை கொண்டு வந்தவனும் உப்பு கடலை தாண்ட தீர்மானித்தவனும் ஆகிய வீரன் எவனோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஹனுமான் என் மனதில் வாசம் செய்பவனாயிருந்து கொண்டு காரிய சித்தியை அளிக்கட்டும். 7வது சர்க்கம். புஷ்பக விமான தர்சனம். மழை காலத்தில் பறவை கூட்டங்களுடனும் மின்னல்களுடனும் கூடிய மேகக்கூட்டத்தைப் போல் வைடூரிய கற்கள் பதித்து பொன்மயமான பலகணிகளுடன் பிரகாசித்த மாளிகை வரிசைகளை பலசாலியாகிய அவர் கண்டார். மேலும் அவ்வீடுகளில் சிறப்பான சங்கம், ஆயுதம், வில் முதலியவற்றிற்கான பலவித கூடங்களையும் அவற்றின் மேல் மாடியில் சந்திரகாந்த கல் பதித்த விசாலமான அழகிய கூடங்களையும் கண்டார். தேவர்களாலும் அசுரர்களாலும் போற்றப் பெற்றதும் குற்றங்குறைகள் நீங்கியதும் ராவணன் தனது திறமையால் சம்பாதித்த பலவகை இரத்தினங்களுடன் கூடியதுமான மாளிகைகளைக் கண்டார். தகுந்த முயற்சி எடுத்து கட்டப்பட்டவைகளும் மயனால் நிர்மாணம் செய்யப்பட்டவை போன்றனவும் பூ உலகில் எல்லா குணங்களிலும் சிறப்புற்றனவுமான லங்காபதியின் மாளிகைகளைக் கண்டார். பிறகு உயரத்தில் தவழும் மேகம் போன்றதும் மனத்திற்கினியதும்
பொன் போன்றதும் அரக்கர் பெருமானுடைய வல்லமைக்கு ஏற்றதும் நிகரற்ற அழகுடையதுமான உத்தம மாளிகையொன்றைக் கண்டார். பூவுலகில் இறங்கி வந்த ஸ்வர்க்கம் போன்றதும் செல்வத்தினால் பிரகாசிப்பதும் பல ரத்தினங்கள் பதிக்கப் பெற்றதும் பலவகை மரங்களின் புஷ்பங்கள் நிறைந்து அவை சொரிந்த மகரந்தம் கமழும் மலையுச்சி போன்றதும் பெருமதிப்பிற்குரியதும் மின்னல்களால் மேகம் பிரகாசிப்பது போல் உத்தம ஸ்ரீகளால் அழகுமிக்கதும் புண்ணியம் செய்த தெய்வீக புருஷர்களின் விமானம் ஆகாய வீதியில் உத்தம ஹம்சங்களால் தாங்கப்பெற்று பறப்பது போன்றதும் பலவகை தாதுக்களால் சித்தரிக்கப் பெற்றதும் மலை சிகரம் போன்று கம்பீரமானதும் சந்திரனும் கிரகங்களும் அலங்கரிக்கும் வான வெளி போல் அழகியதும் ஒன்றுகூடிய மேகங்களைப் போன்று சித்திரங்களை உடையதும் பலவகை ரத்தினங்களால் அலங்கரிக்கப் பெற்றதுமான புஷ்பக விமானத்தைக் கண்டார். மலைத்தொடர்புகளுடன் பூமி வரையப்பட்டிருந்தது. மரங்கள் அடர்ந்த மலைகள் காட்டப்பட்டிருந்தன. புஷ்பங்கள் நிறைந்த மரங்களும் தாதுக்களும் இதழ்களும் நிறைந்த மலர்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. வெண்மையான மாடங்களும் அவ்வாறே பூக்களால் அழகிய குளங்களும் கேசரங்களுடன் கூடிய தாமரைகளும் வளப்பமிக்க வனங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. இரத்தினங்களின் ஒளியால் மிக அழகாக பிரகாசிப்பதும் சிறப்பான மாளிகைகளுக்குள் மிகச் சிறந்ததுமாகிய புஷ்பகம் எனும் பெரிய விமானத்தை அச்சிறந்த வானரர் கண்டார். வைடூரியத்தாலும் வெள்ளியாலும் பவளத்தாலும் செய்யப்பட்ட பறவைகளும் உயர்ந்த ஜாதிக்குரிய உறுப்புகளுடன் கூடிய அழகிய குதிரைகளும் பலவகை இரத்தினங்களாலான பாம்புகளும் அவரால் காணப்பட்டன. பவளத்தாலும் பொன்னாலும் செய்யப்பட்டு பூ போன்ற இறக்கைகளுள்ள பக்ஷிகளும் விளையாட்டாக வளைந்து தொங்கும் சிறகுகளும் அழகிய வாய்களும் உடைய பறவைகளும் மன்மதனுடைய நெருங்கிய தோழர்கள் போல் விளங்கின. ஒரு தாமரை ஓடையில் இறங்கி தாதுக்களுடன் கூடிய கரு நெய்தல் பூவை இலையுடன் துதிக்கையில் ஏந்திய யானைகளும் தாமரைப் பூவை அழகாக கையில் கொண்ட லக்ஷ்மி தேவியின் உருவமும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மங்களகரமானதும் பனிக்கால முடிவில் அழகும் மனமும் மிகுந்து காணும் விருட்சம் போன்றதும் அழகிய குகைகளையுடைய மலை போன்றதுமான அவ்விமான மாளிகையை அச்சிறந்த வானரர் மீண்டும் நெருங்கி பார்த்து ஆச்சரியமிக்கவரானார். அவ்வானரர் ராவணனுடைய புஜபலத்தால் பரிபாலித்து போற்றப்பெற்ற அந்நகரில் எங்கும் சுற்றியும் நல்லோரால் பூஜிக்கப்பட்டவளும் நாயகனுடைய குணங்களை தியானிக்கும் ஆர்வத்தில் தன் வயமிழந்தவளும் ஆகிய ஜானகியை காணாமல் மிகவும் துக்கமுடையவரானார். சாஸ்திரத்தை கண்ணாக கொண்டவரும் ஒழுக்கத்தை கடைபிடித்தவரும் தன்னடக்கமுடையவரும் மிகவும் அலைந்து ஜானகியை காணாதவரும் அதனால் பலவிதமான எண்ணங்களை உடையவரும் மகாத்மாவுமான அவருடைய மனது அப்பொழுது துன்பத்தில் ஆழ்ந்ததாக ஆயிற்று. இங்கனம் 7வது சர்க்கம் முற்றிற்று. 8வது சர்க்கம் புஷ்பக விமான வர்ணனம். வாயுகுமாரரும் பராக்கிரமசாலியுமான அவ்வானரர் அம்மாளிகையின் நடுவில் நிறுத்தப்பட்டிருந்ததும் சிறந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்டதும் தங்க பலகணிகளுடையதும் சிறப்புமிக்க வேலைப்பாடுடையதுமான பெரிய விமானத்தைக் கண்டார். மதிப்பிடற்கரியதான வேலைப்பாடுடைய பிரதிமைகளால் அழகியதும் விஸ்வகர்மாவினால் அனைத்திலும் சிறப்புடையதாயிருக்கும்படி செய்யப்பட்டதும் வான வெளியில் செல்லக்கூடியதும் வாயு மார்க்கத்தில் நிறுத்தப்பட்டதுமான அது சூரிய வீதிக்கு ஒரு அடையாளம் போல் விளங்கிற்று. அதில் வேலைத்திறனில் குறையேதுமில்லை, விலையுயர்ந்த இரத்தினங்களுக்கும் குறைவில்லை.
அதிலிருந்த பெருமைகள் தேவர்களிடத்திலும் இருந்ததில்லை. சிறப்பில்லாதது அதில் ஒன்றுமில்லை. தவ வலிமையால் சம்பாதிக்கப்பட்டதும் மனதில் எண்ணியபடி செல்லக்கூடியதும் பலவிதமான சௌகரியங்களுடன் நிர்மாணம் செய்யப்பட்டதும் ஒவ்வொரு பகுதியிலும் பொருத்தமான தோற்றமுடையதும் நோக்கத்தை அறிந்து விரைவாக செல்லக்கூடியதும் பிறரால் தடுக்க முடியாததும் காற்றுக்குச் சமமான வேகமுடையதும் புண்ணிய புருஷர்களான மகான்களும் செல்வமும் புகழும் படைத்தவர்களும் தேவர்களும் வசிக்கும் ஆலயம் போன்றதும் பெருமைமிக்க பொருள்களைக் கொண்டு பெருமைமிக்கதாய் இயற்றப்பட்டதும் அழகிய கூடமும் மலைச்சிகரம் போன்ற கொடி முடிகளையுடையதும் மனதிற்கினியதும் சரத்கால சந்திரனைப் போல் நிர்மலமானதும் குண்டலம் விளங்கும் முகமுடையவர்களும் பெருந்தீனியுடையவர்களும் ஆகாய மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுமான இராட்சசர்களாலும் வட்டமாக அகன்றும் சூழ்ந்துமுள்ள கண்கள் படைத்தவர்களும் மிக்க வேகமுடையவர்களுமான பல்லாயிரம் பூதகணங்களாலும் காவல் புரிய பெற்றதும் வசந்த காலத்து புஷ்பக்கூட்டத்தைப் போல் காட்சி கினியதும் வசந்த காலத்தைக் காட்டிலும் அதிகமான கவர்ச்சியுடையதுமான அந்த சிறந்த புஷ்பக விமானத்தை அங்கு வானர வீர சிரேஷ்டர் கண்டார். இங்கனம் 8வது சர்க்கம் முற்றும். 9வது சர்க்கம் அந்தப்புர வர்ணனம். வாயுபுத்திரராகிய ஹனுமார் அச்சிறந்த அரண்மனை நடுவில் நீண்டதும் பரந்ததுமான ஒரு அழகிய மாளிகையை கண்டார். 1 யோஜனை நீளமும் 1/2 யோஜனை அகலமும் கொண்டு பல உப்பரிகைகளுடன் விளங்கிய அதுதான் அரக்கர் பெருமான் வாழுமிடம். விசாலமான கண் படைத்த விதேக நாட்டு சீதையை தேடுபவராய் சத்துருக்களை அளிக்கும் ஹனுமார் எங்கும் சுற்றி வந்தார். அரக்கத் தலைவர்களின் இருப்பிடங்களையெல்லாம் நன்றாக பார்த்துவிட்டு அரக்கவரசன் மாளிகைக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஹனுமார் வந்து சேர்ந்தார். 4 தந்தம் படைத்த யானைகளாலும் 3 தந்தம் படைத்த யானைகளாலும் ஆயுதமேந்தியவர்களாலும் சுற்றிலும் காக்கப்பட்டு பத்தினி பெண்களான அரக்கியர்களாலும் வலுவில் கொண்டுவரப்பட்ட அரச கன்னிகளாலும் நிறைந்து ராவணனுடைய மாளிகை விசாலமாய் விளங்கிற்று. முதலை, மகரம், திமிங்கிலம், சுறா, நீர்ப்பாம்பு முதலிய நீர்வாழும் பிராணிகள் நிறைந்து காற்றினால் அலைமிகுந்து கடல் போன்று அது காட்சியளித்தது. குபேரனிடத்திலும் இந்திரனிடத்திலும் சூரியனிடத்திலும் எந்த செல்வ சிறப்புண்டோ அது எல்லாம் ராவண மாளிகையை விட்டு என்றும் விலகாமல் இருந்தது. இந்த அரக்க மாளிகையில் இருந்த செல்வம் இந்திரன், குபேரன், வருணன், யமன் இவர்களுடையதற்குச் சமமாகவோ அல்லது மேம்பட்டதாகவோ இருந்தது. அம்மாளிகையின் நடுவில் வெகு அழகாய் விசித்திரமான வேலைப்பாடுடன் கூடிய மற்றொரு அமைப்பை வாயுகுமாரர் கண்ணுற்றார். அது வானுலகில் விஸ்வகர்மாவால் பிரம்மாவிற்கென செய்யப்பட்ட திவ்ய சக்தி வாய்ந்த புஷ்பகம் எனும் விமானம். அது ஆசையை தூண்டுவது, இஷ்டப்படி செல்லக்கூடியது. முழுவதும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதாயும் உலகத்தாராலும் போற்றத்தக்கதாயும் விளங்கிய அதை பிரம்மாவிடமிருந்து சிறந்த தவத்தால் குபேரன் அடைந்திருந்தான். குபேரனை தன் வலிமையால் வென்று இராட்சச ராஜனான ராவணன் அதை கைப்பற்றினான். மான் முதலிய சித்திரங்களுடன் பொன்னால் அலங்கரிக்கப் பெற்று அழகிய தூண்களுடன் பிரகாசமாய் விளங்கும்படி அது அமைந்திருந்தது. வான் முகட்டை தொடுவது போலும் மேருமலை, மந்தரமலை இவைகளைப் போலும் மங்களமே உருக்கொண்டாற் போன்ற கோபுரங்களுடனும் அது எல்லா புறத்திலும் அழகு மிகுந்து விளங்கியது. அக்னியைப் போலும் சூரியனைப் போலும் பிரகாசிப்பதும் தங்கப் படிகளையும் அழகிற் சிறந்த மேடைகளையும் உடையதும் விஸ்வகர்மாவால் நன்கு செய்யப்பட்டதும் தங்கத்தாலும் படிகத்தாலுமான ஜன்னல்களுடனும் விசிறிகளுடனும் கூடியதும் இந்திரநீலம், மகாநீலம் முதலியவற்றாலான
இரத்தின மேடைகளை உடையதும், பவளம், விலையுயர்ந்த ரத்தினம், நிகரற்ற முத்து முதலியவற்றால் பலவிதமாய் சித்தரிக்கப்பட்ட அழகிய தரையுடனும், பொன் போன்று பிரகாசிக்கும் சிவப்பு சந்தனத்தின் நறுமணம் கமழ்வதும், உதய சூரியனை ஒத்ததும், சிறந்த பலவிதமான மாடிகளால் அலங்கரிக்கப்பட்டதும், தெய்வத்தன்மை வாய்ந்ததுமான புஷ்பக விமானத்தில் மகானாகிய வானரர் ஏறினார். அப்பொழுது அங்கிருந்து அவர் அன்னம், பானம், பக்ஷணம் ஆகியவற்றிலிருந்து உருக்கொண்ட வாயுவைப் போல் பரவிய நல்ல வாசனையை முகர்ந்தார். ராவணன் எங்குள்ளானோ அவ்விடத்திற்கு இங்கு வாரும் என்று ஒரு உறவினன் சிறந்த உறவினனை அழைப்பது போல் அந்த வாசனை மகாபலம் பொருந்திய அவரிடம் சொல்வது போலிருந்தது. பிறகு நன்றாய் உட்கார்ந்து கொண்டு விசாலமானதும் அழகியதுமான மண்டபத்தை பார்த்தார். அழகிற் சிறந்த ஒரு ஸ்திரீயைப் போல் ராவணனுடைய மனதிற்கினியதாய் அது காணப்பட்டது. இரத்தின படிகளுடன், பொன் பலகணிகளுடனும், இடையிடையே தந்த வேலைகளுடனும், படிகமிழைத்த தரையுடனும், முத்து, பவளம், வெள்ளி, பொன் இவைகளால் அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த பல தூண்களுடனும், சமமாகவும் நேராகவும் நாற்புறமும் அழகாய் அமைந்த உயர்ந்த தூண்களாகிற இறக்கைகளால் வானுலகை நோக்கி செல்வது போல் தோன்றியது. நாடும் நகரும் வீடும் நிறைந்த பூமியைப் போல் விசாலமானதும், பூமியின் இயல்பை விளக்கும் சித்திரங்களுடன் கூடியதுமான பெரிய இரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. கொழுத்த பட்சிகளின் பாட்டொலி நிறைந்ததும், நன்மணம் கமழ்வதும், அரக்கர் பெருமானால் நாடப்பெற்றதும், விலையுயர்ந்த ஆசனங்களுடன் கூடியதும், அகிற்புகை நிறைந்ததும், அழுக்கற்றதும், ஹம்சம் போல் வெளுத்ததும், மரியாதை கழிக்கப்பட்ட பூக்களால் அழகியதும், காமதேனுவைப் போல் பிரகாசிப்பதும், மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவதும், உடலுக்கு பளபளப்பை தருவதும், கவலையை போக்குவதும், தெய்வத்தன்மை வாய்ந்ததும், செல்வத்திற்கு பிறப்பிடம் போன்றதுமான அம்மண்டபத்தை பார்த்தார். ராவணனால் பாலிக்கப்பட்ட அவ்விடம் சப்தஸ்பருத்ரூப ரசகந்தகம் எனும் 5 சிறந்த சுவைகளால் ஹனுமாருடைய 5 இந்திரியங்களையும் ஒரு தாய் குழந்தைக்கு களிப்பூட்டுவது போல் திருப்தி செய்வித்தது. இது ஸ்வர்க்கமா, தேவலோகமா, இந்திரன் பட்டணமா, கந்தர்வபுரியா என்று மாருதி வியந்தார். அங்கே எரிந்து கொண்டிருந்த பொன்மயமான குத்து விளக்குகள் சூதாட்டத்தில் வல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டு யோசனையில் ஆழ்ந்து நிற்கும் சூதாடிகளைப் போல் காட்சியளித்தன. விளக்குகளின் பிரகாசமும் ராவணனுடைய தேஜஸும் ஆபரணங்களின் காந்தியும் ஒன்று கூடி ஒளி வீசியதைக் கண்டு அவ்விடம் தீப்பற்றி எரிகிறதோ என எண்ணும்படி இருந்தது. அங்கே பலவகையான ஆடைகளும் மாலைகளும் அணிந்து பலவிதமான ஆபரணங்களுடன் பல வேஷங்களில் இரத்தின கம்பளங்களின் மேல் படுத்திருந்த ஆயிரக்கணக்கான சிறந்த பெண்களை கண்டார். இரவில் விளையாடி களைத்து பாதி இரவுக்கு மேல் குடிக்கும் உறக்கத்திற்கும் வசமாகி மெய்மறந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஆபரணங்கள் ஒலிக்காமல் தூங்கிய அப்பெண்களின் கூட்டம் ஒலி அடங்கிய அன்னங்களும் வண்டுகளும் நிறைந்ததொரு தாமரை காடு போல் காட்சியளித்தது. பற்கள் மறைந்து கண்கள் மூடுண்டு தாமரையின் மனம் போன்ற மூச்சுக்காற்றுடன் உறங்கிய அவ்வழகான பெண்களின் முகங்களை மாருதி பார்த்தார். பகலில் மலர்ந்து பின்பு இரவில் இதழ்கள் குவிந்த தாமரை பூக்களைப் போல் அவர்களுடைய முகங்கள் அப்பொழுது விளங்கின. இம்முகங்களாகிய தாமரைகளை மதம் பிடித்த வண்டுகள் மலர்ந்த தாமரைகள் என்று கருதி மீண்டும் மீண்டும் நாடிச் சென்றன. இவ்வாறாக அவ்வானர சிரேஷ்டர் அம்முகங்களின் குணங்களால் அவைகளை தாமரைக்குச் சமமாகவே கருதினார். பெண்களுடன் பிரகாசித்த அம்மண்டபம் சரத்காலத்தில் நட்சத்திரங்களுடன் பிரகாசிக்கும் நிர்மலமான ஆகாயம் போலிருந்தது. அவ்வரக்கர் கோமானும் அவர்களால் சூழப்பெற்று
நட்சத்திரங்களால் சூழப்பெற்ற சந்திரன் போல் விளங்கினான். அப்பொழுது அவ்வானரர் இவர்களை பார்த்து, வானுலகில் இருந்து புண்ணிய சேக்ஷத்துடன் நழுவிய நட்சத்திரங்கள் இங்கு ஒன்று கூடினவோ என்று எண்ணினார். அப்பெண்களின் தெளிவான முகமும் நிறமும் பிரகாசமும் சிறந்ததும் அழகியதுமான நட்சத்திரங்களின் சோபையைப் போலவே விளங்கின. தாறுமாறாக அணியப்பட்ட பருத்த மாலைகளுடனும் குடித்துவிட்டு விளையாடிய பொழுது களைந்து போன சிறந்த ஆபரணங்களுடனும் தூக்கத்தில் மெய் மறந்தவர்களாகவும் உத்தம ஸ்திரீகளான சிலர் திலகம் அழிந்தவர்களாகவும் சிலர் சிலம்பு கலன்றவர்களாகவும் சிலர் நழுவிய மாலையை பக்கத்தில் உடையவர்களாகவும் பாரம் சுமந்து வந்த பெண் குதிரைகள் போல் நூபுரங்களின் சரடுகளால் சுற்றுண்டவர்களாகவும் முத்து மாலைகளால் சுற்றுண்டவர்களாகவும் ஆடை அவிழ்ந்தவர்களாகவும் பெரிய காட்டில் யானை அரசால் மிதிக்கப்பட்ட பூங்கொடிகள் போன்றவர்களாக சிலர் அருந்து கசங்கிப்போன மாலைகளை உடையவர்களாகவும் அழகிய குண்டலங்கள் அணிந்தவர்களாகவும் காணப்பட்டனர். சில ஸ்திரீகளின் நகில்களின் நடுவில் நிலவை போன்று பிரகாசித்த முத்து மாலைகள் உறங்கும் ஹம்சங்களைப் போலிருந்தன. சிலருடைய வைடூரிய ஆபரணங்கள் மீன்கொத்தி பறவை போலவும் சிலருடைய ஹேம சூத்திரங்கள் சக்கரவாக பறவை போலும் காட்சியளித்தன. மணற் குன்றுகளையொத்த பின்பாகங்களுடன் அப்பெண் கூட்டம் ஹம்சம், மீன்கொத்தி, சக்கரவாகம் முதலிய பறவைகள் நிறைந்த நீரோட்டம் போல் விளங்கிற்று. பாதச் சிலம்புகள் பிரகாசிக்கும்படி உறங்கிக் கொண்டிருந்த அவர்கள் முகங்களை தாமரையாகவும் காம லீலைகளை முதலைகளாகவும் புகழை கரைகளாகவும் கொண்ட நதிகள் போல் விளங்கினார்கள். சில பெண்களின் மெதுவான அங்கங்களிலும் நகில் நுனிகளிலும் நகைகள் அழுந்திய அடையாளங்கள் நகைகளைப் போலவே தோன்றின. சிலருடைய ஆடை தலைப்புகள் மூச்சுக்காற்றினால் அசைந்து முகங்களின் மேல் திரும்ப திரும்ப ஆடிக்கொண்டிருந்தன. அழகிய பல வர்ணங்களுடன் பிரகாசிக்கும் பத்தினி பெண்களின் கன்னங்களின் மேல் அழகாக அசைந்த தலைப்புகள் வெற்றி கொடிகள் போல் விளங்கின. முகத்திலெழுந்த மூச்சுக்காற்றால் சில கட்டழகிகளுடைய குண்டலங்களும் மெதுவாக அசைந்தன. இயற்கையாகவே நறுமணம் கமழும் அவர்களுடைய மூச்சுக்காற்று சாராய மனத்துடன் ராவணன் மேல் சுகமாக வீசிற்று. ராவணனிடம் மையல் கொண்ட சில ஸ்திரீகள் சக்களத்திகளின் முகங்களை ராவணனுடையதென்று எண்ணி மேன்மேலும் முகர்ந்தனர். ராவணனிடமிருந்த அளவு கடந்த பற்றினால் அச்சிறந்த பெண்கள் மெய்மறந்த நிலையில் சக்களத்திகளிடம் பிரியத்தை காட்டினர். வேறு சில ஸ்திரீகள் வளையல் அணிந்த கைகளையும் அழகிய ஆடைகளையும் தலையணையாக வைத்துக்கொண்டு உறங்கினர். ஒருத்தி மார்பில் மற்றொருத்தியும் அவள் தோளில் இன்னொருத்தியும் ஒருத்தி மற்றொருத்தி மடியிலும் அவள் கைகள் மற்றொருத்தி மேலும் தொடைகளும் ஒக்களும் இடுப்பும் பின்பாகமும் பின்னிக்கொண்டு அவற்றின் மேலிட்ட அவயங்களுடன் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு குடிமயக்கத்தாலும் சிநேகத்தாலும் பிணைக்கப்பட்டுறங்கினர். இடை சிறுத்த பெண்கள் ஒருவரையொருவர் தழுவியிருந்ததில் மகிழ்ந்தவர்களாய் எல்லோரும் கைகளை கோத்துக்கொண்டு உறங்கினார்கள். கைகளை கோத்துக்கொண்டிருந்த அப்பெண்களின் வரிசை நாரினால் தொடுத்ததும் மத வண்டுகள் மொய்ப்பதும் போன்ற பூமாலை போல் விளங்கிற்று. ராவணனுடைய அந்த பெண் வனம் வைகாசி மாதத்தில் மலர்கள் நிறைந்த பூங்கொடிகள் மரக்கிளைகளில் பின்னிக்கொண்டு அடர்ந்த மலர்களிடையே வண்டு கூட்டங்கள் உழவ காற்றினால் அசையும் பூஞ்சோலை போல் திகழ்ந்தது. அப்பொழுது அம்மாதர்களின் அவயங்களும் ஆபரணங்களும் வஸ்திரங்களும் மாலைகளும் உரிய இடங்களில் இருந்த போதிலும் கூட இன்னது இன்னாருடையதென்று அறிந்து கொள்ள முடியாமலிருந்தன. ராவணன் சுகமாக தூங்கும் பொழுது நன்றாக எரியும் தங்க விளக்குகள் பலவகை அழகுடன் பிரகாசிக்கும் அப்பெண்களை
கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பவைகளைப் போலிருந்தன. அரசர்கள், ரிஷிகள், பிதிரு தேவதைகள், தைத்திரியர்கள், கந்தர்வர்கள், இராட்சசர்கள் ஆகியவர்களுடைய கன்னிகைகளும் மாதர்களும் அவனிடம் காம வசப்பட்டிருந்தனர். அந்த ஸ்திரீகள் எல்லோரும் போரில் விருப்பமுள்ள இராவணனால் பலாத்காரமாக எடுத்து வரப்பட்டவர்கள். காம வெறியால் மோகித்து தாமே வந்தவர்களும் சிலர். உத்தமமான ஜனகபுத்திரை தவிர மற்ற ஸ்திரீகள் இராவணனுடைய தோல் வலியாலும் குணங்களாலும் அடையப்பட்டவர்கள். இஷ்டமில்லாது அடக்கப்பட்டவளோ பிறரிடம் ஆசையுள்ளவளோ முன்பு வேறு புருஷனை அடைந்திருந்தவளோ அங்கு இல்லை. அவன் மனைவியரில் இழிகுலத்தவளோ அழகில்லாதவளோ திறமையற்றவளோ ஆபரணம் முதலியவற்றால் உபகாரம் செய்யப்பெறாதவளோ பலமில்லாதவளோ கணவனால் விரும்பத்தகாதவளோ எவளும் இல்லை. அரக்கர் கோமானின் பத்தினிகளாகிய இவர்களைப் போலவே ஸ்ரீராகவனுடைய தர்மபத்தினியும் தன் கணவனுடன் இதுபோன்ற நிலையை அடைவாளாகில் இவனுக்கு அது நன்மை தருவதாகும் என்று சிறந்த புத்தியுடைய வானர சிரேஷ்டருக்கு எண்ணம் தோன்றிற்று. சீதை குணத்தால் இவர்களுக்கெல்லாம் மேலானவள். பெருமைமிக்க இந்த லங்கேஸ்வரன் அவள் விஷயத்தில் சிறந்தவன் செய்யத்தகாத காரியத்தை செய்துவிட்டான், கஷ்டம் என்று மிகுந்த துக்கத்தோடு அவர் மீண்டும் எண்ணிக்கொண்டார். இங்கனம் 9வது சர்க்கம் முற்றும். பத்தாவது சர்க்கம். இராவண தர்சனம். அங்கு மீண்டும் சுற்றி நோக்குகையில் தந்தத்தாலும் தங்கத்தாலும் சித்திர வேலை செய்யப்பெற்றதும் வைடூரியமிழைக்கப் பெற்றதும் சிறந்த விரிப்புகளுடன் கூடியதும் விளைபெற்ற ஆசனங்களால் சூழப்பெற்றதும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப் பெற்றதும் ஸ்படிகமயமானதும் தேவலோகத்தில் இருப்பதையொத்ததுமான சிறந்ததொரு கட்டிலை கண்டார். தங்கத்தினால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டதும் சூரியனைப் போல் பிரகாசிப்பதும் சோகத்தை போக்கும் பல உபகரணங்களுடன் விஸ்தாரமானதுமாகிய சிறந்த ஆசனத்தையும் பார்த்தார். அதனுடைய ஒரு புறத்தில் சிறந்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சந்திரன் போல் வெண்மையான பட்டுக்குடையையும் கண்டார். சுற்றிலும் வெண் சாமரங்களை கையிலேந்தி வீசுபவர்களால் நிறைந்தும் சிறந்த வாசனை புகைகளால் தூபம் போடப்பெற்றும் பலவகை நறுமணம் கமழ்வதாயும் கம்பளிகளாலும் தோள்களாலும் மூடப்பெற்ற சிறந்த ஆசனங்களுடனும் சிறந்த பூமாலைகளால் சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்டும் அந்த ஆசனம் விளங்கிற்று. அதில் கரிய மேகம் போன்றவனும் ஒளிவீசும் சிறந்த குண்டலங்கள் அணிந்தவனும் சிவந்த கண்களும் பருத்த தோள்களும் உடையவனும் பொன்னாடை உடுத்தவனும் நறுமணம் கமழும் சிகப்பு சந்தனப்பூச்சால் சாயங்காலத்தில் சிவந்த ஆகாசத்தில் மின்னலுடன் கூடிய மேகம் போன்றவனும் திவ்ய ஆபரணங்களால் அழகியவனும் நினைத்த ரூபமெடுக்கக்கூடியவனும் மரங்களும் செடிகொடிகளும் நிறைந்த மந்தர மலையே உறங்குவதைப் போன்றவனும் சிறந்த ஆபரணங்கள் அணிந்தவனும் இரவில் விளையாடி களைத்தவனும் இராட்சச ஸ்திரீகளுக்கு பிரியமானவனும் இராட்சச சமூகத்திற்கு நன்மை செய்பவனும் கல்லுண்டு மயங்கியும் களைப்பினால் அயர்ந்தும் அழகிய படுக்கையின் மேல் நன்றாக உறங்கும் வீரனான இராட்சச அதிபதியை வானர சிரேஷ்டர் கண்டார். பாம்பு சீறுவதைப் போல் மூச்சுவிடும் இராவணனை அணுகிய வானர வீரர் பயத்தால் மனம் நொந்தவர் போல் பின்வாங்கினார். பின்பு அவர் ஒரு படி மேலே ஏறி வேறொரு திண்ணையை அடைந்து உறங்கிக் கொண்டிருந்த இராட்சச புலியை உற்று நோக்கினார். தூங்கிக் கொண்டிருந்த இராட்சச ராஜனுடைய சிறந்த படுக்கை மதயானை படுத்துறங்கும் பிரஸ்ரவணம் எனும் பெரிய மலை போல் இருந்தது. பொன்னால் செய்த தோல் வளைகளுடன்
இந்திரனுடைய துவஜ ஸ்தம்பம் போன்று நீண்ட அம்மகா புருஷனுடைய புஜங்களையும் ஐராவதம் என்னும் தேவயானையின் கொம்பு நுனிகள் பாய்ந்ததாலும் வஜ்ராயுதம் கீறியதாலும் விஷ்ணுவின் சக்கரம் பிளந்ததாலும் ஏற்பட்ட வடுக்களுடன் கூடிய பருத்த தோள்களையும் பருத்தவைகளும் வலிமை பொருந்தியவைகளும் சமமாகவும் அழகாகவும் நெருங்கிய விரல்களுடனும் நல்ல லட்சணங்களுடைய உள்ளங்கை நகங்கள் முதலியவற்றுடனும் உடல் தடிகளைப் போலும் 5 தலை பாம்புகளைப் போலும் யானை துதிக்கைகளைப் போலும் திரண்டுருண்டு வெண்மையான படுக்கையின் மேல் கிடந்த அப்பெரிய உடலின் கைகளையும் கண்டார். முயலின் இரத்தத்தைப் போல் சிவப்பானதும் குளிர்ச்சியும் நறுமணமும் கூடியதுமான சந்தனத்தால் நன்கு பூசி அலங்கரிக்கப்பட்டவைகளும் உத்தம ஸ்திரீகளால் பிடித்து விடப்பட்டவைகளும் சிறந்த கந்தங்களின் பூச்சுடையவைகளும் யக்ஷர் நாகர் கந்தர்வர் தேவர் தானவர் ஆகிய எல்லோரையும் கதறச் செய்தவைகளும் மந்தர மலையினிடையில் கிடந்துறங்கும் பெரிய சர்ப்பங்கள் போன்றவைகளுமான அவனுடைய 2 கைகள் படுக்கையில் கிடப்பதைப் பார்த்தார். மலையை நிகர்த்த அந்த ராட்சசேஸ்வரன் தன் பெருங்கைகளுடன் மந்தர மலையானது தன் கொடு முடிகளுடன் கூடி பிரகாசிப்பது போல் பிரகாசித்தான். உறங்குகிற அந்த ராட்சசனுடைய மூச்சுக்காற்று மா புன்னை மகிழன் முதலிய பூக்களின் மணத்தையும் பற்பல நல் உணவுகளின் வாசனையையும் குடித்த பானங்களின் கந்தத்தையும் அவ்வரையில் நிரப்பிக்கொண்டு அவனுடைய பெரிய முகத்தினின்று வெளிவந்தது. முத்து மணிமிளைத்த பொன் கிரீடம் தலையினின்று நழுவி இருக்கவும் குண்டலங்கள் முகத்தில் ஜுவலிக்கவும் சிவப்பு சந்தன பூச்சும் ஹாரமும் பருத்து அகன்ற மார்பில் பிரகாசிக்கவும் வெண்பட்டு உத்தரீயம் நழுவி கிடக்கவும் சிறந்த மஞ்சள் நிறமான ஆடை உடலை அலங்கரிக்கவும் சிவந்த கண்களுடனும் உளுந்து குவியல் போன்ற சரீரத்துடனும் பாம்பு சீறுவது போன்ற மூச்சுடனும் கங்கை மடுவில் உறங்கும் யானை போலும் 4 தங்க தீபங்களால் 4புறமும் பிரகாசிக்கப்பெற்ற அவயங்களுடன் மின்னல்களை பிரகாசிக்கும் மேகம் போலும் விளங்கும் ராவணனையும் மனைவிகளிடம் மிகுந்த பிரியமுள்ள அந்த ராட்சசாதிபனுடைய பத்தினிமார்கள் அவன் காலடியில் உறங்குவதையும் அந்த கிருஹத்தில் கண்டார். அவ்வானர சிரேஷ்டர் சந்திரன் போன்று அழகிய முகம் படைத்தவர்களையும் அழகான குண்டலம் அணிந்தவர்களையும் வாடாத மாலை அணிந்தவர்களையும் கண்டார். ஆடல் பாடல்களில் வல்லவர்களான பெண்கள் சிலர் சிறந்த அணிகளை பூண்டவர்களையும் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களையும் ராவணன் தோளில் மடியில் சாய்ந்துறங்குபவர்களையும் கண்டார். பசும் பொன்னாலான தோல் வளைகள் அணிந்தவர்களையும் காதில் வஜ்ரமும் வைடூரியமும் இழைத்த குண்டலங்கள் அணிந்தவர்களையும் கண்டார். அவர்களுடைய அழகிய குண்டலங்களாலும் சந்திரன் போன்ற முகங்களாலும் அந்த விமானம் நட்சத்திரங்களுடன் கூடிய ஆகாயம் போல் விளங்கிற்று. காம கலவியால் சோர்ந்து போனவர்களும் இடை மெலிந்தவர்களுமான ஸ்திரீகள் அங்கங்கே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நர்த்தனம் செய்த ஒரு ஸ்திரீ அங்க அபிநயங்களுடனேயே அவயங்கள் பிரகாசிக்குமாறு படுக்கையில் சாய்ந்து உறங்கினாள். ஒரு ஸ்திரீ வீணையை தழுவிக்கொண்டு உறங்கினாள். அது நதியில் மிதந்த ஒரு ஓடத்தை தாமரை கொடி சுற்றி கொண்டாற் போலிருந்தது. இன்னொருத்தி மட்டுகம் எனும் வாத்தியத்தை கையில் இடுக்கிக் கொண்டு உறங்கினாள். அது ஒரு கட்டழகி தன் இளங்குழந்தையை பிரியத்துடன் அணைத்து கொண்டாற் போலிருந்தது. அழகிய நகில்களையும் அழகிய அவயங்களையுமுடைய ஒருத்தி படகம் என்ற வாத்தியத்தை கட்டிக்கொண்டிருந்தது. வெகுநாள் பிரிவுக்குப் பின் சந்தித்த கணவனை தழுவிக்கொண்டு உறங்குவது போல் இருந்தது. தாமரை போன்ற கண் படைத்த ஒருத்தி வீணையை அணைத்து கொண்டு தூங்கியது தனியிடத்தில் காதல் நாயகனை தழுவியது போல் இருந்தது. நாட்டியத்தில் கெட்டிக்காரியான ஒருத்தி விபஞ்சி என்னும் வாத்தியத்தை அணைத்து கொண்டு தூங்கியது காதலன் அருகில் உறங்கினால் போல் இருந்தது.
மெதுவானதும் பொன்னிறமுள்ளதுமான அங்கம் படைத்த ஒருத்தி அழகிய உறுப்புகளால் மத்தளத்தை அணைத்து கொண்டு தூங்கினாள். குற்றமற்ற நுண்ணிடையால் ஒருத்தி தோளுக்கும் விழாவுக்கும் இடையில் பணவ வாத்தியத்துடன் மதத்தினால் சோர்ந்து உறங்கினாள். ஒருத்தி இளங்குழந்தையை கட்டியணைப்பது போல் டிண்டிம வாத்தியத்தை அணைத்து கொண்டு உறங்கினாள். தாமரை இதழ்களைப் போன்ற கண்களுடைய ஒரு ஸ்திரீ ஆடம்பரம் எனும் வாத்தியத்தை 2 கைகளாலும் கட்டிக்கொண்டு மதத்தினால் மெய்மறந்து நன்றாக தூங்கினாள். நீர் நிறைந்த குடத்தை தூக்கத்தில் கவிழ்த்துவிட்ட ஒருத்தி வசந்த காலத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்ட பலவர்ண பூமாலை போல் விளங்கினாள். தூக்கத்தில் மெய்மறந்த ஒரு பெண் பொற்கலசம் போன்ற நகிழ்களை 2 கைகளாலும் மூடிக்கொண்டுறங்கினாள். பூர்ண சந்திரவதனமும் தாமரை இதழ் போன்ற கண்களுமுடைய ஒருத்தி காம மதத்தால் மெய்மறந்து அழகிய இடுப்புடைய வேறொருத்தியை தழுவிக்கொண்டுறங்கினாள். பலவகையான வாத்தியங்களை கொங்கைகளுடன் சேர்த்து கட்டிக்கொண்டு அவர்கள் உறங்கியது மையல் கொண்டு காதலர்களை கட்டிக்கொண்டார் போலிருந்தது. அவர்களுடைய நடுவில் ஒரு தனி இடத்தில் அமைந்த சிறந்த படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த கட்டழகி ஒருத்தியை ஹனுமார் கண்டார். முத்தும் இரத்தினமும் இழைத்த ஆபரணங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இயற்கை அழகிலும் சிறந்தவளாய், தன் அழகால் அம்மாளிகையை அலங்கரிப்பவளாய், பொன் போன்ற நிறமுடையவளாய், அந்தப்புறத்திற்கு எஜமானியாய் அங்கு அழகிய ரூபத்துடன் சயனித்துக் கொண்டிருந்த மந்தோதரி என்ற அவளை ஹனுமார் உற்று பார்த்தார். அவளை பார்த்து அவ்வீரர் அவளுடைய ரூபத்தாலும் யவ்வன சம்பத்தாலும் சீதையாயிருக்கலாம் என்று எண்ணினார். அதனால் பெரும் மகிழ்ச்சியுடன் கூடியவராய் அவ்வானர சிரேஷ்டர் ஆனந்தமடைந்தார். குரங்குகளின் இயல்பை காட்டிக்கொண்டு அவர் தோள்களை கொட்டினார், வாளை முத்தமிட்டார், மகிழ்ச்சி பொங்கினார், துள்ளினார், பாடினார், ஓடினார், தூண்களில் ஏறினார், பூமியில் குதித்தார். இங்கனம் 10வது சர்க்கம் முற்றும். 11வது சர்க்கம். பான சாலையில் தேடுதல். அவ்வானர வீரர் உடனே தான் கொண்ட அவ்வெண்ணத்தை தவறென உணர்ந்து மனது ஒருநிலைப்பட்டவராய் சீதையை பற்றி வேறுவிதமாக எண்ணலானார். ஸ்ரீராமரை விட்டு பிரிந்த ஸ்ரீயாகிய அவள் இப்படி உறங்க மாட்டாள், உண்ணமாட்டாள், அலங்காரம் செய்து கொள்ள மாட்டாள், பானத்தை நாடமாட்டாள். தேவர்களுக்கு ஈஸ்வரனாயிருந்தாலும் வேறொருவனை அணுகமாட்டாள். தேவர்களுக்குள்ளும் ராமனுக்கு நிகரானவர் எவருமில்லை. இவள் வேறு யாரோ ஒருத்தி என்று நிச்சயித்து அவர் மீண்டும் பானசாலையில் தேடலானார். விளையாடியதால் களைப்படைந்த சிலரையும், பாடினதால் களைப்படைந்தவர்களையும், ஆடியதால் களைப்படைந்தவர்களையும், பானத்தால் மயங்கியவர்களையும், முரவ வாத்தியங்கள் மேலும் மிருதங்கங்களின் மேலும் சிறு ஆசனங்கள் மேலும் சாய்ந்து கொண்டும் அவ்வாறு சிறந்த படுக்கைகளில் உறங்கியவர்களையும், ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகு குணம் சமயோசிதமான பேச்சு பாட்டு, இடத்திற்கும் காலத்திற்கும் தகுந்த நடை முதலியவற்றில் சிறந்த ஆயிரக்கணக்கான பெண்களுடன் கலந்து கழித்து மெய்மறந்து உறங்கிக் கொண்டிருந்தவனையும் கண்டார். பெருந்தோள் படைத்த அந்த ராட்சசேஸ்வரன் பெரியதொரு தொழுவத்தில் சிறந்த பசுக்களின் நடுவில் உள்ள விருஷபம் போல் காட்சியளித்தான். பெண்களால் விரும்பி சூழப்பட்ட ராட்சசேந்திரன் காட்டில் பெண் யானைகளால் சூழப்பட்ட பெரிய ஆண் யானை போல் விளங்கினான். அந்த ராட்சச ராஜனுடைய மாளிகையில் வானர சிரேஷ்டர் வேண்டியதெல்லாம் நிறைந்ததொரு பானசாலையை கண்டார். அந்த பானசாலையில் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்த மான் இறைச்சி, எருமை இறைச்சி,
பன்றி இறைச்சி முதலியவற்றை கண்டார். அகன்ற பொன் வட்டில்களில் பாதி உண்டு விடப்பட்ட மயில்களையும் கோழிகளையும் கண்டார். தயிரும் சௌவற்சலம் என்னும் உப்பும் சேர்ந்து பக்குவம் செய்யப்பட்ட பன்றி, கழுகு, முள்ளம்பன்றி, மான், மயில் இவற்றின் மாமிசங்களையும் ஹனுமார் கண்டார். பல வகையாய் தயாரிக்கப்பட்ட கிரகர பக்ஷிகளையும் பாதியுண்டு மீத்தப்பட்ட சகோர பக்ஷிகளையும் மீன்களையும் எருமை இறைச்சியையும் பக்குவம் செய்யப்பட்ட ஆட்டு மாம்சங்களையும் லேகியங்களையும் பானங்களையும் பலவிதமான பக்ஷணங்களையும் பார்த்தார். உப்பு, புளிப்பு முதலியவைகள் சேர்த்து செய்யப்பட்ட சுவை பண்டங்களும் பலவகை பணியாரங்களும் காணப்பட்டன. கழற்றி வைக்கப்பட்ட விலையுயர்ந்த மாலைகள், சிலம்புகள், தோள் வளைகள் முதலியவைகளும் அங்கிருந்தன. பான பாத்திரங்களில் வைத்திருந்த பலவித பழங்களாலும் உபசாரத்திற்கு உபயோகிக்கப்பட்ட புஷ்பங்களாலும் அவ்விடம் சிறந்து விளங்கிற்று. ஆங்காங்கு வரிசையாகவும் அழகாகவும் போடப்பட்டிருந்த ஆசனங்களாலும் படுக்கைகளாலும் அந்த பானசாலை விளக்கில்லாமலே பிரகாசிப்பது போலிருந்தது. பலவகையாய் வெவ்வேறு சுவையுடன் திறமையாக சிறந்த சமையல்காரர்களால் நன்றாக பக்குவம் செய்யப்பட்ட மாம்ச வகைகளாலும் தெளிவாய் பிரகாசிக்கும் பலவகை சாராயங்களாலும் சர்க்கரை, தேன், புஷ்பரசம், பழரசம் முதலியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட மதுக்களாலும் அதற்கு வேண்டிய பலவிதமான வாசனை பொடிகளாலும் புஷ்ப மாலைகளாலும் நிறைந்து அந்த இடம் பிரகாசித்தது. அங்கு வெள்ளி குவளைகளிலும் தங்க குவளைகளிலும் விதவிதமான சிறந்த பானங்கள் ஏராளமாய் வைத்திருப்பதை ஹனுமார் கண்டார். சாராயம் நிறைந்த தங்க குப்பிகளையும் வெள்ளி குப்பிகளையும் ரத்ன குப்பிகளையும் அவர் கண்டார். பலவிதமான பொன் வட்டில்களும் ஸ்படிக பாத்திரங்களும் தங்க கூஜாக்களும் அங்கு நிறைந்திருந்தன. சில இடங்களில் பாதி குடிக்கப்பட்டவைகளும் சில இடங்களில் முழுவதும் குடிக்கப்பட்டவைகளும் சில இடங்களில் கொஞ்சங்கூட குடிக்கப்படாதவைகளுமான பானங்களைக் கண்டார். சில இடங்களில் விதவிதமான தின்பண்டங்களையும் சில இடங்களில் விதவிதமான பானங்களையும் சில இடங்களில் உண்டு மிகுந்த அன்னங்களையும் பார்த்து கொண்டே அவர் சஞ்சரித்தார். சில இடங்களில் உடைந்த குவளைகளும் உருண்டு கிடந்த குடங்களும் தண்ணீரும் சில இடங்களில் நன்றாய் தொடுக்கப்பட்ட மாலைகளும் சில இடங்களில் பழங்களும் கிடந்தன. அங்கு மங்கையர்களின் வெண்மையான படுக்கைகள் பல வகையாயிருந்தன. சில பெண்கள் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு உறங்கினார்கள். ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருக்கும் மற்றொருத்தியின் ஆடையை இழுத்து போர்த்து கொண்டிருந்தாள். இப்படி நித்திரையால் ஜெயிக்கப்பட்டு அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மூச்சுக்காற்றினால் உடலில் அணிந்திருந்த ஆடையும் மாலையும் இளந்தென்றலில் அசைவது போல் மெதுவாக அசைந்தன. இது ஒரு அழகாயிருந்தது. குளிர்ந்த சந்தனம், இனிப்பான மது, மாலைகளிலுள்ள பலவகை பூக்கள் இவற்றின் வாசனையை சுமந்து கொண்டு காற்று அங்கே வீசிற்று. ஸ்நானத்திற்கு உபயோகித்த சந்தனம், தூபம் முதலியவற்றின் பரிமளமும் புஷ்பக விமானத்திலிருந்து வெளிவந்தது. அந்த மாளிகையில் சில பெண்கள் சியாமள வர்ணமுடையவர்கள், சிலர் கருப்பு வர்ணமுடையவர்கள், சிலர் பொன்னிறமான உருப்புடையவர்கள். அவர்கள் காம மயக்கத்திலும் நித்திரையின் வசப்பட்டும் உறங்கிக் கொண்டிருந்தது இரவில் தாமரை மலர் கூம்பி உறங்குவது போல் காட்சியளித்தது. மகா தேஜஸ்வியான ஹனுமார் இவ்வாறு ராவணனுடைய அந்தப்புறம் முழுமையும் மிச்சமில்லாமல் தேடினார் என்றாலும் ஜானகியை காணவில்லை. அவ்வானர வீரர் இம்மாதிரி ஸ்திரீகளை பார்த்ததால் தன்னுடைய தர்மத்திற்கு தீங்கு ஏற்பட்டு விட்டதென்று அஞ்சி மன வருத்தமடைந்தார்.
பிறனுடைய மனைவிமார்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை என்னுடைய இந்த கண்களால் பார்த்தது தர்மத்திற்கு மிகவும் கேடு விளைவிப்பதாகும். ஆனால் அயலார் மனைவிகளின் மேல் விழுந்த என் பார்வை அவர்களை பார்க்க விரும்பிய விஷயப் பார்வை அன்று. இங்கு என்னால் பிறர் மனைவியை அபகரித்த பாவியும் பார்க்கப்பட்டான். அதுவும் கூட தர்மத்திற்கு கேடு விளைவிப்பதே ஆகும். மேலும் தனிமையில் ஆலோசிக்கையில் சிறந்த மனதுடைய அவருக்கு இச்செயலை பற்றிய உண்மையை விளக்கும் எண்ணம் உதித்தது. நம்மை பிறர் பார்க்கப் போவதில்லை என்ற நம்பிக்கையுடன் அலங்கோலமாக உறங்கிய ராவண ஸ்திரீகளெல்லாம் என்னால் நன்றாக பார்க்கப்பட்டார்கள். எனினும் என் மனதில் ஒரு சிறிதும் விகாரம் ஏற்படவில்லை. நல்ல நிலையிலாயினும் கெட்ட நிலையிலாயினும் இந்திரியங்கள் எல்லாவற்றிற்குமே பிரவிருத்திக்கு காரணமாயிருப்பது மனதுதான். அந்த மனது சிதறாமல் என்னிடம் நிலை பெற்றுள்ளது. சீதையை வேறு இடத்தில் என்னால் தேடி காண முடியாது. தேடுவதென்றால் எப்பொழுதுமே ஸ்திரீகளிடையேதானே காணக்கூடும். எந்த உயிர் எந்த வகையைச் சேர்ந்ததோ அதை அங்குதான் தேட வேண்டும். காணாமல் போன ஒரு மானுட ஸ்திரீயை மான்களிடை தேடி காண இயலாதன்றோ? என்னால் இந்த ராவணனுடைய அந்தப்புறம் முழுவதும் தேடப்பட்டது பரிசுத்தமான மனதுடனே ஆகும். எனினும் ஜானகி காணப்படவில்லை. தேவ கன்னிகளையும் கந்தர்வ கன்னிகளையும் நாக கன்னிகளையும் வீரியவனான ஹனுமார் கண்டாரேயன்றி தேடும் பொழுது ஜானகியை மட்டும் காணவில்லை. இங்கனம் வேறு சிறந்த ஸ்திரீகளை பார்த்துவிட்டு சீதையை அங்கு காணாமல் அவ்விடம் விட்டு வெளியே வந்து ஆழ்ந்து ஆலோசிக்கலானார். பானசாலையை விட்டு நீங்கிய ஸ்ரீமானாகிய அந்த மாருதி மறுபடியும் விடாமுயற்சியுடன் சீதையை தேட ஆரம்பித்தார். இங்கனம் 11வது சர்க்கம் முற்றும். 12வது சர்க்கம். மாருதியின் மனக்கலக்கம். மாருதி அந்த மாளிகையின் நடுவிலிருந்த கொடிபடர்ந்த வீடுகளையும் சித்திர சாலைகளையும் இரவு வீடுகளையும் சீதையை காணும் ஆசையால் புகுந்து தேடினார். கண்ணிற்கினிய அவளை மட்டும் காணவில்லை. அவ்வீரர் ஸ்ரீ ரகுநந்தனரின் பிராட்டியை காணாமையால் மிகவும் மனம் கலங்கினார். இவ்வளவு தேடுகிற எனக்கு மைதிலியின் தரிசனம் கிடைக்கவில்லை. சீதை நிச்சயமாக மரித்திருக்க வேண்டும். உயர்ந்த சன்மார்க்கத்தில் இருப்பவளும் பதிவிரதையும் தனது கற்பை காப்பதில் உறுதியுள்ளவளுமான அந்த ஜானகி கெட்ட செயலே புரியும் அரக்கர் தலைவனாகிய இவனால் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். பார்க்க பிடிக்காத விகார ரூபமுடையவர்களும் ஒளியற்றவர்களும் பெருந்தலையர்களும் கடும் பார்வை உடையவர்களுமான ராட்சச ஸ்திரீகளைக் கண்டு ஜனக மன்னரின் திருமகளாகிய அவள் பயத்தினால் இறந்திருக்கலாம். சீதையை காணாமலும் முயற்சி நிறைவேறாமலும் வானரர்களுடன் நீண்ட காலம் கிடத்தியும் சுக்ரீவனிடம் திரும்பிச் செல்லுதல் இல்லை. பலவானான அவர் தன் கட்டளையை நிறைவேற்றாதவர்களை கொடுமையாக தண்டிப்பார். அந்தப்புறமெல்லாம் பார்க்கப்பட்டது. ராவணனுடைய ஸ்திரீகள் பார்க்கப்பட்டார்கள். கற்புடைய சீதையை காணப்படவில்லை. நான் பட்ட கஷ்டமும் வீண். நான் திரும்பிச் சென்றால் என்னை பார்த்து வானரர்கள் எல்லாம் ஒன்று கூடி, வீரரே அங்கு சென்று உம்மால் செய்யப்பட்டதை எங்களுக்குச் சொல்லும் என்று கேட்பார்கள். ஜானகியை காணாத நான் என்ன விடை கூறுவேன்? குறிப்பிட்ட கால வரம்பு முடிந்துவிட்டால் அவர்கள் பட்டினியால் உயிரை விட துணிவார்கள். கடலை கடந்து திரும்பிய என்னை வானரர்களும்
அங்கதனும் பெரியவராகிய ஜாம்பவானும் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் என்னவெல்லாம் சொல்லுவார்களோ. என்றாலும் நான் மனம் தளரலாகாது. தளராமையே செல்வத்திற்கு காரணம். தளராமையே சிறந்த சுகம். தளராமையே எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் ஊக்கத்தை அளிப்பது. தளராமையே ஒரு பிராணியின் காரியத்தை பயனுடையதாகச் செய்கிறது. ஆகையால் நான் தளர்ச்சிக்கு இடங்கொடாமல் சிறந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எங்கு நன்றாக தேடவில்லையோ அங்கு மேலும் தேடுகிறேன் என்ற தீர்மானத்துடன் கிளம்பி தேட ஆரம்பித்தார். பர்ணசாலைகளும் புஷ்ப கிருகங்களும் சித்திர சாலைகளும் விளையாட்டு வீடுகளும் மறுபடியும் தேடப்பட்டன. தோட்டங்களின் இடைவழிகளிலும் விமானங்களிலும் நிலவறைகளிலும் மண்டபங்களிலும் அரண்மனையைச் சார்ந்த வீடுகளிலும் ஏறியும் இறங்கியும் அடிக்கடி நின்றும் நடந்தும் கதவுகளை திறந்தும் வாயில் திரைகளை தள்ளியும் உட்புகுந்தும் வெளிவந்தும் கீழேயும் மேலேயும் சென்றும் எல்லா இடங்களிலும் அவ்வானர வீரர் தேடினார். அந்த இராவணனுடைய அந்தப்புரத்தில் அவர் செல்லாத இடம் 4 விரற்கடை கூட இல்லை. மதில்களின் இடையிலுள்ள வீதிகள், மரங்களைச் சேர்ந்த மேடைகள், கிணறுகள், குளங்கள் எல்லாம் அவரால் பார்க்கப்பட்டன. அங்கங்கு விதவிதமான குரூபிகளும் விகாரமான ராட்சசிகளும் ஹனுமாரால் பார்க்கப்பட்டார்கள். ஆனால் ஜானகி காணப்படவில்லை. உலகிலேயே அழகிற் சிறந்து ஒப்புயர்வற்றவர்களான வித்யாதர ஸ்திரீகள் ஹனுமாரால் காணப்பட்டனர். ஆனால் ராகவ நந்தினி காணப்படவில்லை. பூரண சந்திரன் போன்ற முகமுடையவர்களும் கட்டழகிகளுமான நாக கன்னிகைகள் காணப்பட்டார்கள். ஆனால் சீதை காணப்படவில்லை. அரக்கர் பெருமானால் போரில் ஜெயித்து வலுவில் பற்றி எடுத்து வரப்பட்ட நாக கன்னிகைகள் காணப்பட்டார்கள். ஜனகரின் திருமகள் அங்கு இல்லை. பெருந்தோள் படைத்தவரும் புத்தியில் சிறந்தவருமான வாயுபுத்திரர் அழகிற் சிறந்த மற்ற பெண்களை கண்டாரேயன்றி சீதையை காணாததால் மீண்டும் மனம் கலங்கினார். வாயுகுமாரர் வானரத் தலைவர்களின் முயற்சியும் தான் கடலை கடந்ததும் வீணானதை நினைத்து மேன்மேலும் கவலைக்குள்ளானார். அவர் விமானத்திலிருந்து இறங்கி களைப்பும் வருத்தமும் மேலிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். இங்கனம் 12வது சர்க்கம் முற்றும். ஓம் ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கம். தலைமேல் கைகூப்பி கொண்டு கைகேயியை மகிழ்விக்கும் பரதர் சத்திய பராக்கிரமம் படைத்தவரும் மூத்தவருமான ஸ்ரீராமரிடம் பின்வருமாறு கூறினார். என் தாய் பூஜிக்கப்பட்டாள். எனக்கு இந்த அரசு கொடுக்கப்பட்டது. நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்தீர்களோ அப்படியே அதை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கிறேன். தனியே பாரம் தாங்கவல்ல ஒரு காளையால் ஒப்புவிக்கப்பட்ட பாரத்தை ஒரு இளங்கன்று எப்படி தாங்காதோ அப்படி நான் பெரிய பாரத்தை தாங்க வல்லவன் அல்லேன். இந்த அரசாட்சிக்கு ஏற்பட்டுள்ள குறை பெரிய வெள்ளத்தால் இடிந்து கரைந்து எவராலும் கட்டுதற்கரியதாயிருக்கும் கரை போன்றிருப்பதாய் நான் கருதுகிறேன். ஸ்ரீராமா, சத்துருக்களை அடக்குபவரே, குதிரையின் நடையை கழுதையும் ஹம்சத்தின் நடையை காகமும் எப்படி பின்பற்ற இயலாதோ அப்படியே நானும் உங்களுடைய சீரிய நடையை பின்பற்ற சக்தியில்லாதவன். ஒரு மரம் வீட்டினுள் வைக்கப்பட்டு பெரிதாயும் நீண்ட கிளைகளையும் கப்புகளையும் உடையதாயும் வளர்ந்து மேலே பரவ முடியாமல் புஷ்பித்தும் பழங்களை காட்டாமல் பட்டு போகுமேயானால் எதற்காக அது வளர்க்கப்பட்டதோ அந்த பயனை ஒருவன் அனுபவிக்காமற் போவான்.
பெருந்தோள் படைத்தவரே, மக்களை ஆள்பவரே, நீங்கள் அன்பு பூண்ட அடிமைகளாகிய எங்களை பரிபாலிக்காவிட்டால் இந்த உவமை உங்களிடத்தில் பொருந்தும் என்பதை உணரத்தகும். இப்பொழுதே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நடுப்பகல் சூரியனைப் போல் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் உங்களை உலகம் முழுதும் கண்குளிர பார்க்கட்டும். ஸ்ரீராகவா, பல வாத்தியங்களின் இசையும் மேகலை, சிலம்பு முதலியவற்றின் ஒலியும் கலந்த இனிய கீதங்களின் சப்தத்தால் நீங்கள் நாள்தோறும் துயிலெழ வேண்டும். காலச்சக்கரம் எதுவரை சுழல்கிறதோ அவ்வளவு காலம் பூமண்டலம் முழுவதற்கும் சக்கரவர்த்தியாக நீங்கள் விளங்க வேண்டும். பகையை வென்ற ஸ்ரீராமர் பரதன் கூறியதைக் கேட்டு அங்கனமே ஆகுக என்று மறுமொழி பகர்ந்து அழகிய ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு சத்ருக்னன் கட்டளைப்படி சுகமாகவும் சீக்கிரமாகவும் தொழில் புரியும் திறமை வாய்ந்த நாவிதர்கள் ஸ்ரீராமருக்கு ஷவரம் செய்தார்கள். முதலில் பரதனும் லக்ஷ்மணனும் வானர வேந்தனான சுக்ரீவனும் அரக்கர் மன்னனான விபீஷணனும் ஸ்நானம் செய்தபின் ஸ்ரீராமர் சிக்கு நீக்கிய சடையுடையவராய் ஸ்நானம் செய்து சிறப்பான ஆடை அணிந்து அழகிய மாலைகளுடனும் சந்தன பூச்சுடனும் பிரகாசிக்கலானார். வீரியவானும் ஸ்ரீமானும் இஷ்வாகுகுல நந்தனுமான ஸ்ரீமானுமான சத்ருக்னன் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அலங்காரம் செய்தார். உத்தமிகளான தசரத பத்னிகள் எல்லோரும் தாங்களே சீதைக்கு மனதை கவரும் வகையில் அலங்காரம் செய்தார்கள். பிறகு புத்திரனிடம் பேரன்புள்ள கௌசல்யை மகிழ்வுடன் வானர பத்னிகள் அனைவருக்கும் அலங்காரம் செய்வதில் ஈடுபட்டாள். சத்ருக்னனால் ஏவப்பட்டு சுமந்திரர் என்ற சாரதி எல்லா பகுதிகளிலும் அழகிய ஒரு தேரை தயாரித்து கொணர்ந்து நிறுத்தினார். பெருந்தோள் படைத்தவரும் சத்திய பராக்கிரமருமான ஸ்ரீராமர் சூரிய மண்டலம் போல் பிரகாசிக்கும் திவ்யமான சிறந்த தேர் வந்ததைக் கண்டு அதில் ஏறிக்கொண்டார். ஸ்நானம் செய்து திவ்யமான ஆடைகளும் குண்டலங்களும் அணிந்து இந்திரனைப் போல் பிரகாசித்த சுக்ரீவரும் ஹனுமாரும் புறப்பட்டார்கள். குண்டலங்கள் முதலிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப் பெற்று நகரத்தை காண ஆவலுடன் இருந்த சுக்ரீவ பத்னிகள் சீதையுடன் புறப்பட்டார்கள். அயோத்தியில் தசரதருடைய மந்திரிகள் புரோகிதராகிய வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களைப் பற்றி யோசித்து ஏற்பாடு செய்தார்கள். அசோகர், விஜயர், சுமந்திரர் ஆகியோர் கூடி ஸ்ரீராமரின் அபிவிருத்திக்காகவும் நகரத்தின் செழிப்பிற்காகவும் செய்ய வேண்டியவைகளைப் பற்றி யோசனை கூறினார்கள். வெற்றியுடன் விளங்கும் மகாத்மாவான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்தில் மங்களபூர்வமாக எது எது கிரமமாய்ச் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றிவ்வாறு அம்மந்திரிமார்கள் அனைவரும் புரோகிதரிடம் கூறிவிட்டு ஸ்ரீராமரை தரிசிக்க ஆவல் கொண்டு நகரத்தினின்று விரைவாக புறப்பட்டார்கள். குதிரைகள் பூட்டப் பெற்ற தேரில் 1000 கண் படைத்த தேவேந்திரனைப் போல் மாசற்ற ஸ்ரீராமர் ஏறிக்கொண்டு உத்தமமான நகரை நோக்கி புறப்பட்டார். பரதர் கடிவாளங்களை பிடித்து கொண்டார். சத்ருக்னர் குடைபிடித்தார். லக்ஷ்மணர் தலைக்கு மேல் விசிறியால் வீசினார். அரக்கர் வேந்தராகிய விபீஷணர் முன் நின்று கொண்டு சந்திரனைப் போன்ற மற்றொரு வெண் சாமரத்தை வீசினார். அப்பொழுது ஆகாயத்தில் ரிஷிகணங்களும் மருத்துக்களுடன் கூடிய தேவர்களும் ஸ்ரீராமருடைய புகழை பாடும் இந்நொலி கேட்டது. பிறகு மகா தேஜஸ்வியான வானர வேந்தன் சுக்ரீவன் சத்ருஞ்சயம் என பெயர் பெற்று மலை போலிருந்த ஒரு யானை மேல் ஏறிக்கொண்டான். வானரர்கள் மானிட உருக்கொண்டு எல்லா ஆபரணங்களும் அணிந்து 9000 யானைகளின் மேலேறிக்கொண்டு செல்லலானார்கள். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் சங்கு, பேரி, துந்துபி முதலிய வாத்தியங்கள் ஒலிக்க அரண்மனைகள் நிறைந்த நகரை நோக்கிச் சென்றார். பிரகாசிக்கும் திருமேனியுடன்
பரிவாரங்கள் சூழ தேரில் வந்து கொண்டிருந்த அதிரதரான ஸ்ரீராமரை எல்லோரும் கண்டு களித்தார்கள். சகோதரர்களால் சூழப்பெற்ற மகாத்மாவாகிய ஸ்ரீராமரை ஜய விஜயீபவ, வெற்றியுடன் விளங்குவீராக என்று வாழ்த்திவிட்டு அவரால் பிரதிமரியாதை செய்யப்பட்டு அவர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். மந்திரிகளாலும் பிராமணர்களாலும் குடிமக்களாலும் சூழப்பெற்ற ஸ்ரீராமர் நட்சத்திரங்களுடன் கூடிய சந்திரனைப் போல் அழகுடன் விளங்கினார். தூரியம், தாளம், ஸ்வஸ்திகம் முதலிய வாத்தியங்களை வாசிப்பவர்கள் முன் செல்லவும் மகிழ்ச்சி பொங்க மங்களம் பாடுபவர்கள் சூழ்ந்து வரவும் அவர் சென்றார். மஞ்சள் மங்களாட்சதையும் மோதகங்களும் கையிலேந்தியவர்களும் பசுக்களும் கன்னிப்பெண்களும் பிராமணர்களும் ஸ்ரீராமருக்கு முன்னே சென்றார்கள். சுக்ரீவனுடைய நட்பை பற்றியும் வாயுகுமாரனுடைய பிரபாவத்தை பற்றியும் வானரர்களின் அருஞ்செயல்களைப் பற்றியும் அரக்கர்களின் பலத்தை பற்றியும் விபீஷணருடன் கூடியதை பற்றியும் ஸ்ரீராமர் மந்திரிகளிடம் கூறினார். அதை கேட்டு அயோத்தியாபுரவாசிகள் ஆச்சரியமடைந்தனர். தேஜஸ்வியான ஸ்ரீராமர் இதை கூறிவிட்டு வானரர்கள் புடைசூழ மகிழ்ச்சியுடன் கூடிய மக்கள் நிறைந்த அயோத்தியில் புகுந்தார். அப்பொழுது பட்டணத்து மக்கள் வீடுதோறும் கொடிகளை உயர்த்தினார்கள். பின்னர் ஸ்ரீராமர் இஷ்வாகு குலத்தின் பரம்பரையாய் வசித்து வந்த தமது தந்தையின் அழகிய அரண்மனையை அடைந்தார். சக்கரவர்த்தி திருமகனாகிய ஸ்ரீராமர் மகாத்மாவாகிய தந்தையின் அரண்மனையை அடைந்து அதனுள் சென்று கௌசல்யைக்கும் சுமித்திரைக்கும் கைகேயிக்கும் அபிவாதனம் செய்துவிட்டு தர்மிஷ்டர்களில் சிறந்த பரதனை பார்த்து ஆழ்ந்த கருத்துடைய இனிய சொற்கொண்டு பின்வருமாறு கூறினார். அசோக வனத்துடன் கூடியதும் முத்துக்களாலும் வைடூரியங்களாலும் அலங்கரிக்கப் பெற்று விசாலமாய் சிறந்து விளங்கும் என் மாளிகையை சுக்ரீவருக்கு கொடு. சத்திய பராக்கிரமனான பரதன் அவ்வார்த்தையை கேட்டதும் சுக்ரீவரை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் அம்மாளிகையில் சேர்ப்பித்தார். சத்ருக்னரால் கட்டளையிடப்பட்ட ஆட்கள் எண்ணெய் நிறைந்த தீபங்களையும் கட்டில்களையும் விரிப்புகளையும் விரைவில் அங்கு கொணர்ந்து சேர்த்தனர். மகா தேஜஸ்வியான பரதர் சுக்ரீவரை பார்த்து ஸ்ரீராமருடைய அபிஷேகத்திற்கு தீர்த்தங்கள் கொண்டுவர தூதர்களுக்கு உத்தரவிடுங்கள் என கேட்டுக்கொண்டார். சுக்ரீவர் உடனே எல்லா ரத்தினங்களும் இழைக்கப்பெற்ற பொற்குடங்கள் 4 வானர சிரேஷ்டர்கள் 4 கொடுத்தார். வானரர்களே, 4 சமுத்திரங்களின் தீர்த்தங்கள் நிறைந்த குடங்களுடன் விடியற்காலையில் காத்திருக்கும் வண்ணம் செய்யுங்கள் என்றிவ்வாறு கட்டளையிடப்பட்டவர்களும் யானைகளைப் போல் பெரியவர்களும் கருடனைப் போல் வேகவான்களுமான வானரர்கள் விரைவில் ஆகாயத்தில் கிளம்பினார்கள். ஜாம்பவானும் ஹனுமாரும் வேகதர்சி என்ற வானரனும் ரிஷபனும் தீர்த்தம் நிறைந்த குடங்களை கொணர்ந்தார்கள். குடங்களில் 500 நதிகளின் தீர்த்தங்களையும் கொணர்ந்தார்கள். பலசாலியான ஜாம்பவான் கிழக்கு சமுத்திரத்தின் ஜலம் நிறைந்த ரத்தினமிழைத்த குடத்தை கொணர்ந்தார். ரிஷபர் தெற்கு சமுத்திரத்திலிருந்து சிகப்பு சந்தன மரக் கொம்புகளால் மூடப்பட்ட பொற்குடத்தில் தீர்த்தத்தை விரைவாய் கொணர்ந்தார். வாயுவேகம் பெற்ற கவயன் என்ற வானரர் மேற்கு சமுத்திரத்தினின்றும் பெரிய ரத்தின குடத்தில் குளிர்ந்த தீர்த்தத்தை கொணர்ந்தார். தர்மாத்மாவும் கருடனையும் வாயுவையும் போல வேகம் படைத்தவருமான ஹனுமர் வடக்கு சமுத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை சீக்கிரமாக கொணர்ந்தார். வானர சிரேஷ்டர்களால் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கென தீர்த்தம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதை மந்திரிகளுடன் கூடிய சத்ருக்னர் பார்த்து புரோகித சிரேஷ்டருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்தார். பிறகு ஆர்வம் மிக்க பெரியவரான வசிஷ்ட பகவான் பிராமணர்களுடன் கூடி ஸ்ரீராமரை சீதா தேவியுடன் ரத்னமயமான சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தார். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காச்சியபர், காத்யாயனர், சூயக்ஞர்,
கௌதமர், விஜயர் ஆகியோர் அஷ்ட வசுக்கள் 1000 கண் படைத்த இந்திரனுக்கு எப்படி அபிஷேகம் செய்தார்களோ அப்படி தெளிந்ததும் நறுமணமுள்ளதுமான தீர்த்தத்தால் புருஷோத்தமருக்கு அபிஷேகம் செய்வித்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சி பொங்க முதலில் ருத்விக்குகளைக் கொண்டும் பிராமணர்களைக் கொண்டும் பிறகு கன்னி பெண்களைக் கொண்டும் மந்திரிமார்களைக் கொண்டும் வியாபாரிகள் போர்வீரர்கள் ஆகியோரைக் கொண்டும் தேவதைகளும் 4 லோகபாலர்களும் எல்லா தேவர்களும் கூட்டமாக வான வெளியில் பார்த்து கொண்டிருக்கையில் தெய்வீகமான எல்லா மூலிகைகளின் ரசமும் கலந்த ஜலத்தால் அபிஷேகம் செய்வித்தனர். சத்ருக்னர் அழகிய வெண் குடையை அவருக்கு பிடித்தார். வானரவேந்தனாகிய சுக்ரீவர் வெண் சாமரம் வீசினார். அரக்கர்கோனாகிய விபீஷணர் நிலவு போன்ற மற்றொரு சாமரத்தை வீசினார். இந்திரனால் ஏவப்பட்ட வாயு பகவான் பொன்மயமான 100 தாமரைகளால் ஆன ஒளிமிகுந்த மாலையை ஸ்ரீராகவருக்கு அளித்தார். எல்லா ரத்தினங்களும் இழைத்து நடுநாயகமான சிறந்ததொரு ரத்னத்துடன் கூடிய ஒரு முத்து மாலையையும் புருஷோத்தமருக்கு இந்திரனால் அனுப்பப்பட்ட அவர் அளித்தார். போற்றுதற்குரியவரும் அறிவிற் சிறந்தவருமான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக காலமாகிய அப்பொழுது தேவர்களும் கந்தர்வர்களும் பாடினர். அப்சர ஸ்திரீகணங்கள் ஆடினர். ஸ்ரீராகவருடைய அந்த உற்சவ காலத்தில் பூமி பயிரால் செழித்தும் மரங்கள் பழங்களால் செறிந்தும் புஷ்பங்கள் நறுமணத்தால் சிறந்தும் விளங்கின. புருஷோத்தமர் 1,00,000 குதிரைகளையும் கன்றுகளுடன் கூடிய பசுக்களையும் 100 விருஷபங்களையும் முதலில் பிராமணர்களுக்கு தானம் செய்தார். பிராமணர்களுக்கு மேலும் 30 கோடி பொன்னும் சிறந்த பல ஆபரணங்களும் வஸ்திரங்களும் தானம் செய்தார். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் சுக்ரீவருக்கு சூரிய பிரகாசம் பொருந்திய ரத்தினங்கள் இழைக்கப்பெற்ற திவ்யமான தங்கஹாரத்தை அளித்தார். மனமகிழ்ந்த அவர் வைடூரியமும் ரத்தனமும் பதிக்கப்பெற்று வைர பதக்கத்துடன் விளங்கிய 2 தோள் வளைகளை வாலி புத்திரனாகிய அங்கதனுக்கு அளித்தார். ஸ்ரீராமர் சிறந்த ரத்தினங்கள் இழைக்கப்பெற்று நிலவொளி போல் பிரகாசிக்கும் ஒப்புயர்வற்ற முத்துமாலையொன்றை சீதைக்கு கொடுத்தார். சீதை அன்புடன் கடாட்சித்து ஹனுமாருக்கு வெண்மையான 2 திவ்ய வஸ்திரங்களையும் சிறந்த ஆபரணங்களையும் அளித்தாள். ஜனகநந்தினி தனது கழுத்திலிருந்து ஒரு ஹாரத்தையும் கழற்றி வைத்துக்கொண்டு வானரர்கள் எல்லோரையும் பார்த்துவிட்டு தன் நாயகரையும் அடிக்கடி பார்த்தாள். இங்கிதமறியும் அவர் ஜானகியை பார்த்து பின்வருமாறு கூறினார். சௌபாக்கியவதியான சுந்தரி, சக்தியும் விடாமுயற்சியும் புகழும் சாமர்த்தியமும் அடக்கமும் நன்னடத்தையும் ஆண்மையும் பராக்கிரமமும் புத்தியும் ஆகிய இவை எல்லாம் யாரிடம் இருக்கிறதோ, யாரிடம் நீ சந்தோஷமடைகின்றாயோ அவருக்கு இந்த ஹாரத்தை நீ கொடுக்கலாம். கரிய கண் படைத்த அவள் அந்த ஹாரத்தை வாயுகுமாரருக்கு கொடுத்தாள். வானர சிரேஷ்டராகிய ஹனுமார் நிலவு போல் வெண்மையான அந்த ஹாரத்தினால் வெள்ளிய மேகம் சூழ்ந்த மலை போல் பிரகாசித்தார். எதிரிகளை சம்ஹரித்த பூ மண்டலாதிபதியான ஸ்ரீராமர் பிறகு எல்லோரையும் கடாட்சித்து விரும்பத்தக்க பரிசுகளை துவிதன் மைந்தன் என்ற இருவருக்கும் அளித்தார். வானர பெரியோர்கள் அனைவரும் மற்றும் வானர தலைவர்கள் எவர்களோ அவர்களும் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அவரவருக்கேற்றபடி கௌரவிக்கப்பட்டார்கள். விபீஷணரும் சுக்ரீவரும் ஹனுமாரும் ஜாம்பவானும் மற்றுமுள்ள வானர சிரேஷ்டர்கள் எல்லோருமே விரும்பத்தக்கனவும் ஏராளமானவையுமான எல்லா ரத்தினங்களாலும் எதையும் குறைவின்றி முடிக்கும் ஸ்ரீராமரால் கௌரவிக்கப்பட்டு உள்ளம் பூரித்தவர்களாய் அவரவர் இருப்பிடமேகினர். வானர சிரேஷ்டர்கள் எல்லோரும்
மகாத்மாவாகிய சக்கரவர்த்தியை நமஸ்கரித்து விடைபெற்று கொண்டு கிஷ்கிந்தைக்கு போய் சேர்ந்தார்கள். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை பார்த்துவிட்டு வானர வேந்தரான சுக்ரீவரும் ஸ்ரீராமரால் கௌரவிக்கப்பட்டு கிஷ்கிந்தையின் தலைநகரை அடைந்தார். தர்மாத்மாவும் பெரும் புகழ் படைத்தவருமான விபீஷண மன்னரும் இஷ்வாகு குலச் செல்வமாகிய ரங்கநாத விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு அரக்க சிரேஷ்டர்களுடன் இலங்கைக்கு புறப்பட்டார். சத்துருக்களை ஒழித்து பெரும் புகழ் பெற்ற ஸ்ரீராமர் நாடு முழுவதையும் நன்றாக அடக்கி உதார குணத்துடன் மிகவும் சந்தோஷமுடையவராய் ஆளலானார். தர்ம வத்சலரான ஸ்ரீராமர் தர்மம் தெரிந்த லக்ஷ்மணரை நோக்கி பின்வருமாறு கூறினார். தர்மம் தெரிந்தவனே, முன்னோர்களான சக்கரவர்த்திகளால் வல்லமையுடன் பரிபாலனம் செய்யப்பெற்ற இந்த பூமியை என்னுடன் கூடி நீ ஆள வேண்டும். பிதர்களால் தாங்கப்பட்ட பாரம் எதுவோ அதை எனக்கு சமமாக இளவரசராயிருந்து தாங்குவாயாக. லக்ஷ்மணர் பலவகையாக பலமுறை இனி சொற்களால் வேண்டிக் கொள்ளப்பட்டும் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மகாத்மாவாகிய பரதரை இளவரசராக அபிஷேகம் செய்வித்தார். சக்கரவர்த்திகளில் சிறந்த அவர் பௌண்டரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் முதலியவற்றாலும் வேறு பலவித யாகங்களாலும் பல தடவை தேவதைகளை ஆராதித்தார். ஸ்ரீராமர் 10,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்து சிறந்த குதிரைகளையும் ஏராளமான தட்சிணைகளையும் கொண்ட 100 அஸ்வமேத யாகங்களை செய்தார். முழங்கால் வரை நீண்ட கைகளும் பெருந்தோள்களும் படைத்து பிரதாபசாலியாய் விளங்கிய ஸ்ரீராமர் லக்ஷ்மணரால் சேவிக்க பெற்றவராய் பூமியை ஆண்டார். தர்மாத்மாவான ராகவர் ஒப்புயர்வற்ற ராஜ்யத்தை நண்பர்கள், பங்காளிகள், உறவினர்கள் ஆகியோருடன் கூடி அனுபவித்துக் கொண்டு பலவிதமான யாகங்களால் தேவர்களை ஆராதித்தார். ஸ்ரீராமர் அரசாளுகையில் விதவைகளின் புலம்புதல் இல்லை, கொடிய பிராணிகளின் பயமில்லை, நோயின் பயமும் இல்லை. உலகம் திருடர்கள் அற்றதாயிருந்தது. கெடுதி ஒருவனையும் தொடவில்லை. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு உத்தர கிரியைகளை செய்யவில்லை. எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் தர்மத்தில் பற்றுடையவராயிருந்தனர். ஸ்ரீராமரை பார்த்து பின்பற்றியவர்களாய் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தாமல் இருந்தனர். ஸ்ரீராமர் அரசாளுகையில் மக்கள் பல புத்திரர்களைப் பெற்று நோயற்றவர்களாய் கவலையற்றவர்களாய் பல்லாண்டு வாழ்ந்தனர். ஸ்ரீராமர் அரசாளுகையில் ராமன் 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 என்ற பேச்சு மக்களிடை எப்பொழுதும் நிகழ்ந்தது. உலகம் ராமமயமாக ஆயிற்று. மரங்கள் என்றும் பூக்களை உடையவைகளாயும் எப்பொழுதும் பழங்களை உடையவைகளாயும் பரவிய கிளைகளை உடையவைகளாயும் இருந்தன. மேகம் உரிய காலத்தில் மழை பொழிந்தது. காற்று சுகமாக வீசிற்று. பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பேராசை அற்றவர்களாய் அவரவர் கருமங்களில் திருப்தி அடைந்தவர்களாய் அவரவர் தொழில்களில் ஈடுபட்டவர்களாயிருந்தனர். ஸ்ரீராமர் ஆளுகையில் நாட்டு மக்கள் தருமத்தில் பற்றுள்ளவர்களாய் இருந்தனர். பொய் பேசாதவர்களாயிருந்தனர். எல்லோரும் அவரவர்க்குரிய லட்சணங்கள் பொருந்தியவர்களாகவும் எல்லோரும் தர்மத்தில் ஊக்கம் உள்ளவர்களாயும் இருந்தனர். ஸ்ரீமானான ஸ்ரீராமர் சகோதரர்களுடன் கூடி 11,000 வருஷங்கள் அரசாண்டார். முற்காலத்தில் வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்டதும் பொருளையும் புகழையும் ஆயுளையும் அளிக்க வல்லதும் அரசர்க்கு வெற்றியை அளிக்க வல்லதுமான இந்த ஆதி ரிஷி காவியத்தை உலகில் எந்த மனிதன் படிக்கிறானோ கேட்கிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். இவ்வுலகில்
ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை கேட்கும் மனிதன் புத்திரனை விரும்பினால் புத்திரனையும், பொருளை விரும்பினால் பொருளையும் அடைவான். அரசன் பூமியை ஜெயிப்பான், சத்துருக்களை அடக்குவான். ஸ்திரீகள் ஸ்ரீராமரால் அன்னை கௌசல்யை போலும், லக்ஷ்மணரால் சுமித்திரை போலும், பரதனால் கைகேயி போலும் நீண்ட ஆயுள் படைத்த புத்திரர்களை உடையவர்கள் ஆவார்கள். மாசற்ற செயல் படைத்த ஸ்ரீராமருடைய விஜயத்தை பற்றிய இந்த இராமாயணத்தை முழுவதும் கேட்டு ஒருவன் தீர்க்காயுளை அடைவான். எவன் வால்மீகியால் இயற்றப்பட்ட இந்த புராதனமான காவியத்தை சிரத்தையுடன் கேட்கிறானோ அவன் கோபத்தை வென்றவனாகவும் கஷ்டங்களை தாண்டி செல்பவனாகவும் ஆவான். தூரதேச யாத்திரையின் முடிவில் உறவினருடன் சேர்க்கையை அடைவான். ஸ்ரீராகவரிடமிருந்து வேண்டும் வரங்களையெல்லாம் இங்கு அடைவான். சிரத்தையுடன் இராமாயணத்தை கேட்பவர்களிடம் எல்லா தேவர்களும் பிரீதி அடைகிறார்கள். எவர் வீட்டில் அடக்குவாரற்றவரின் இடையூறுகள் இருக்கின்றனவோ அவைகள் ஒழிகின்றன. இராமாயணத்தை கேட்டால் அரசன் பூமியை ஜெயிப்பான். பிரயாணம் செய்பவன் சேமமாய்ச் செல்வான். புத்திரர்களை பெறும் வயதுள்ள ஸ்ரீகள் ஒப்புயர்வற்ற புத்திரர்களை பெறுவார்கள். புராதனமான இந்த இதிகாசத்தை பூஜை செய்து படிப்பவன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுபடுவான், நீண்ட ஆயுளையும் அடைவான். இது சத்திரியர்களால் தலைவணங்கி பிராமணரிடமிருந்து கேட்கத்தக்கது. செல்வம் உண்டாகும், புத்திரப்பேருண்டாகும், இதில் ஐயமில்லை. விஷ்ணுவும் ஹரியும் நாராயணரும் சனாதனமான பிரபுவும் ஆதிதேவரும் மகாபாகுவான ஸ்ரீராமரே ஆவார். அவர் இந்த இராமாயணம் முழுவதையும் எப்பொழுதும் கேட்கிறவனுக்கும் தொடர்ந்து படிப்பவனுக்கும் அருள் புரிகிறார். பெரும் பொருளடங்கிய இப்புண்ணியமான காவியத்தை கேட்டு ஒருவன் இவ்வுலகில் குடும்ப விருத்தியையும் தனதானிய விருத்தியையும் சிறந்த மனைவிமாரையும் உத்தம சுகத்தையும் எல்லா எண்ணங்களின் சித்தியையும் அடைவான். குறைவற்ற செல்வத்தை விரும்பும் நல்லோர்களால் இவ்வாக்கியானம் நியமத்துடன் கேட்கத்தக்கது. இது ஆரோக்கியத்தையும் புகழையும் சகோதர ஒற்றுமையையும் நல்ல புத்தியையும் சுகத்தையும் வீரியத்தையும் அளிக்க வல்லது. இவ்வாறு முன் நடந்த சரித்திரமாகிய இதை நம்பிக்கையுடன் ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். விஷ்ணுவின் பலம் உலகில் வளரட்டும். தேவர்கள் எல்லோரும் இதை அறிவதாலும் கேட்பதாலும் திருப்தி அடைகிறார்கள். இராமாயணத்தை கேட்பதால் பிதருக்களும் அவ்வாறு திருப்தி அடைகிறார்கள். ரிஷியினால் இயற்றப்பட்ட இந்த ராம சரித்திர சம்ஹிதையை இவ்வுலகில் எந்த மனிதர்கள் பக்தியுடன் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் வாசம் ஏற்படும். இங்கனம் வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்ட ஆதி காவியமான ஸ்ரீமத் இராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கம் முற்றும். சுபம். ஓம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். ஓம் ஓம் ராம ராம ராம் ராம ராம ராம்
ராம ராம ராம். பாராயணத்தை முடிக்கும் முறை. ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். அரசர்கள் பூமியை நியாயமான வழியில் பரிபாலிக்கட்டும். பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டும். உலகிலுள்ள பிராணிகள் எல்லாம் சுகமாக வாழட்டும். காலத்தில் மழை பெய்யட்டும். பூமி பயிர்களுடன் விளங்கட்டும். இந்த தேசம் துன்பமில்லாமல் இருக்கட்டும். பிராமணர்கள் பயமில்லாமல் இருக்கட்டும். புத்திரன் இல்லாதவர்கள் புத்திரர்களை அடைந்தவர்கள் ஆகட்டும். புத்திரர்களை உடையவர்கள் பேரன்மார்களை அடையட்டும். தனம் இல்லாதவர்கள் தனம் உடையவர்களாக ஆகட்டும். 100 வருஷம் வாழட்டும். 100 கோடி விஸ்தாரமுள்ள ரகுநாதனுடைய சரித்திரத்தில் ஒவ்வொரு அக்ஷரத்தை சொன்னாலும் மகா பாதகங்களை நாசம் செய்யும். பக்தியுடன் எவன் ராமாயணத்தில் ஒரு பாதத்தையோ ஒரு பதத்தையோ கேட்கிறானோ அவன் பிரம்மாவின் ஸ்தானத்தை அடைகிறான். எப்பொழுதும் பிரம்மாவால் மரியாதை செய்யப்படுகிறான். கோசல நாட்டரசனும் போற்றுதற்குரிய குணங்கள் படைத்தவனும் சார்வ பௌமனுமான சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களம். வேத வேதாந்தங்களால் உணர்தற்குரியவனும் மேக வண்ணனும் புருஷர்களும் மோகிக்கும் வடிவழகு உடையவனும் புகழ் படைத்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். விஸ்வாமித்திரருடைய உள்ளத்தில் விளங்குபவனும் மிதிலை அரசனுடைய புண்ணியத்தின் பயனாய் விளங்குபவனும் சார்ந்த மூர்த்தியுமாகிய அவனுக்கு மங்களம். எப்பொழுதும் பிதாவிடம் பக்தியுடையவனும் சகோதரர்களுடனும் சீதையுடனும் கூடி உலகனைத்தையும் மகிழ்விப்பவனுமாகிய ராமபத்ரனுக்கு மங்களம். அயோத்தி வாழ்வை துறந்தவனும் சித்திரகூடவாசத்தில் மகிழ்பவனும் எல்லா முனிவர்களாலும் சேவிக்கப் பெற்றவனும் தீரர்களில் சிறந்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். வில்லும் அம்பும் கத்தியும் தாங்கியவனும் லக்ஷ்மணனாலும் சீதையாலும் எப்பொழுதும் நன்கு பக்தியுடன் சேவை செய்ய பெற்றவனுமாகிய எனது சுவாமிக்கு மங்களம். தண்டகாரண்யத்தில் வசித்தவனும் தேவ சத்ருக்களை ஒழித்தவனும் பக்தனாகிய கழுகரசனுக்கு முக்தி அளித்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். அன்புடன் சபரி அளித்த பழங்களையும் கிழங்குகளையும் பிரீதியுடன் ஏற்றுக்கொண்டவனும் எல்லோராலும் சுலபமாய் அடையக்கூடிய தன்மை உள்ளவனும் பரிபூர்ணமாயுள்ளவனும் சத்துவ குணம் மேலோங்கி நிற்பவனுமாகிய அவனுக்கு மங்களம். ஹனுமானால் வந்தடைய பெற்றவனும் குரங்கரசனாகிய சுக்ரீவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்தவனும் வாலியை வதம் செய்தவனுமாகிய அம்மகா தீரனுக்கு மங்களம் உண்டாகட்டும். ரகுவீரனும் அணை கட்டி சமுத்திரத்தை கடந்தவனும் ராட்சச ராஜனை ஜெயித்தவனும் போர் வீரனும் ஸ்ரீமானுமாகிய அவனுக்கு மங்களம். தெய்வத்தன்மை வாய்ந்த அயோத்தியா நகரை அடைந்து
சீதையுடன் பட்டாபிஷேகம் செய்யப்பெற்று ராஜாதிராஜனாய் விளங்கும் ராமபத்ரனுக்கு மங்களம். நமதாச்சாரியருக்கு முன்னவர்களும் வாழ்த்து கூறுவதில் சித்தத்தை வைத்தவர்களுமான எல்லா பூர்வாச்சாரியார்களாலும் பூஜிக்கப்பட்டவர்க்கு மங்களம். தோள் வலி படைத்தவனே, ருதுக்களும் கடல்களும் துவீபங்களும் வேதங்களும் உலகங்களும் திசைகளும் உனக்கு எப்பொழுதும் மங்களங்களை அளிக்கட்டும். சரீரத்தாலோ வாக்காலோ மனத்தாலோ கருமேந்திரியங்களாலோ ஞானேந்திரியங்களாலோ இயற்கையின் இயக்கத்தாலோ எதை செய்கிறேனோ அது எல்லாவற்றையும் பரம புருஷனாகிய நாராயணனுக்கே என்று சமர்ப்பிக்கின்றேன். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம் ராம் ராம். ஓம் சீதாராம ஸ்தோத்திரம். மிதிலாபுரி நாயகி, ரகுகுலத்தை அலங்கரிப்பவர், விதேக மன்னர் குலத்தை அலங்கரிப்பவள். ரகுகுல தீபம், நிமிகுல தீபம், சூரிய வம்சத்துதித்தவர், சந்திர வம்சத்தில் உதித்தவள். தசரத புத்திரர், ஜனக மகாராஜன் புத்திரி, வசிஷ்டர் சொற்படி நடப்பவர், சதானந்தர் சொற்படி நடப்பவள். கௌசல்யை கர்ப்பத்தில் தோன்றியவர், யாகசாலையில் உதித்தவள். தாமரை போல் பரந்த கண் படைத்தவர், மலர்ந்த கரு நெய்தல் போன்ற கண் படைத்தவள். சந்திரகாந்த கல் போல் குளிர்ந்த முகத்தையுடையவர், சந்திர பிம்பம் போன்ற முகம் படைத்தவள். மதம் கொண்ட யானை போன்ற நடையுடையவர், மதங்கொண்ட ஹம்சத்தின் நடையை ஒத்தவள். சந்தனத்தால் குளிர்ந்த புஜங்களையுடையவர், குங்குமத்தால் குளிர்ந்த மார்பகத்தை உடையவள். வில்லால் அலங்கரிக்கப் பெற்ற தாமரை போன்ற கை, தாமரையால் அலங்கரிக்கப் பெற்ற கை. சரணடைந்தவர்களை காப்பவர், வணங்கியவர்க்கு அருள் புரிபவள். கரிய மேகம் போன்று அழகியவர், பொன் போன்று ஒளிர்பவள். திவ்ய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர், திவ்யமான மாலைகளாலும் வஸ்திரங்களாலும் பூஷணங்களாலும் அலங்கரிக்கப் பெற்றவள். ஒருவருக்கொருவர் இணையான வடிவழகுடையவர்கள், உலகமாகிய கிருஹத்தில் வாழும் தம்பதியர்கள். இப்படிப்பட்ட உங்கள் இருவரையும் நான் நமஸ்கரித்து இப்பொழுது கிருதார்த்தனாகின்றேன். ஸ்ரீராமரையும் சீதையையும் எவன் இந்த ஸ்தோத்திரத்தால் துதிக்கின்றானோ அவனுக்கு அவர்கள் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்விக்கும் புண்ணியமான செல்வங்களை அளிப்பார்கள். இவ்வாறு சிறந்ததும் புண்ணியமானதும் உடனே முக்தி அளிப்பதும் ஹனுமாரால் செய்யப்பட்டதுமான ஜானகி ராமச்சந்திர ஸ்தோத்திரத்தை எவன் காலையில் எழுந்ததும் படிக்கின்றானோ அவன் எல்லா ஆசைகளின் பூர்த்தியையும் எய்துவான். இங்கனம் ஹனுமார் அருளிச் செய்த சீதாராம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஓ